என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தங்கைகளே, தம்பிகளே, நம் இனம் சுமந்து நிற்கிற அடிமை நிலை, அவமானம், உரிமை இழப்பு, உடைமை இழப்பு, உயிரிழப்பு, மண்ணிழப்பு, மானமிழப்பு, இந்த இழிநிலையில் இருந்து விடுவிப்பதற்காக வீறு கொண்டு களத்திலே நிற்கிற இனமான தளபதிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சி வணக்கமும் வாழ்த்துக்கள். நான் பேரன்பு கொண்டு நேசித்த அப்பா என்று அன்போடு அழைக்கிற தமிழ் கடல் என்று தமிழ் சமூக மக்களால் போற்றப்பட்ட அப்பா நெல்லைக்கண்ணன் அவர்களுடைய 2ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று. எப்போது என்னோடு தொடர்பில் வந்து அலைத்தொடர்பில் வந்து பேசினாலும் பல பெரியவர்கள், மதிப்புமிக்க பெரியவர்கள், பெருமக்கள் எல்லோருமே வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி முடிப்பார்கள். ஆனால் என்னுடைய அப்பா நெல்லைக்கண்ணன் அவர்கள், மகனே, ஐயா, வாழ்க தமிழுடன் என்றுதான் என்னை வாழ்த்தி முடிப்பார்கள். அப்படிப்பட்ட அரிய பெரும் தமிழ் மேதைகள் இந்த இனத்தில் ஆங்காங்கே தோன்றினார்கள். தமிழ் பேரினம் தனக்கென்று அரசியல் வலிமையோ அதிகார வலிமையோ இல்லாததால் அவர்களுக்கு உரிய மதிப்பும் இல்லை, மரியாதையும் இல்லை, அவருடைய ஆற்றலை, திறனை பயன்படுத்திக் கொள்ளவும் இல்லை. அற்ப அரசியலிலே அண்டி ஒண்டி நின்று அடையாளம் தெரியாமல் கரைந்து போன நமது முன்னவர்கள் ஏராளம். என்னுடைய அப்பா நெல்லைக்கண்ணனை பார்த்தே நாங்கள் எல்லாம் வியந்து போவோம். எங்க அப்பாவோட பேசிக்கொண்டிருக்கும் போதெல்லாம் அவர் என்னுடைய மாமனார் நாவுக்கரசர் காளிமுத்து அவர்களுடைய தமிழ் புலமை ஆற்றலை பற்றி வியந்து வியந்து பேசி மெய்சிலிருக்க வருவார். எண்ணற்ற பேரறிஞர்கள். அந்த வரிசையில் என்னுடைய அப்பா நெல்லைக்கண்ணன் அவர்கள், அவருடைய நினைவை பகிர்ந்து கொண்டே இருக்கலாம். அதற்கு நேரம் காலம் கணக்கில்லை. என் அன்பு அப்பாவிற்கு அன்போடும் பாசத்தோடும் இந்த மகன் தன்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன். என் உயிருக்கு இனிப்பானவர்களே, என் உடன் பிறந்தவர்களே, வியக்கத்தக்க, மலைக்கத்தக்க, எல்லோரும் எதிரிகளும் துரோகிகளும் பொறாமை கொள்ளத்தக்க சாதனையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். கட்சி தொடங்கி 13 ஆண்டுகள் நிறைவுறப் போகிறது. இந்த மே 18 வந்தால் தொடங்கிய 5 ஆண்டுகளில் நாம் எல்லோரும் முதிர்ந்த அரசியல் பக்குவமோ ஞானமோ தெளிவோ கொண்டவர்கள் அல்ல.
பிறந்தவுடனே தனியா விட்டு போன குழந்தை எப்படி அதுவே தவழ்ந்து அதுவே தடுமாறி விழுந்து எழுந்து நடக்க பழகுமோ அப்படி பழகியவர்கள் நாம். அதிலே 5 ஆண்டுகள் நாம் சோர்ந்து இருந்து விடவில்லை. மக்கள் பிரச்சனைக்காக களத்திலே மக்களோட மக்களாக நின்று தொடர்ந்து பணியாற்றினோம். 2016ஆம் ஆண்டு 2016இல் தேர்தலில் நிற்பது என்று முடிவு செய்தோம். தேர்தல் அரசியலுக்கு முதலாக நாம் தமிழர் கட்சி நேரடியாக களத்திற்கு வந்தது 2016. சரியாக 8 ஆண்டுகள். 8 ஆண்டுகளில் எவர் தெய்வம் இல்லாது எங்கள் தலைவனை போல இந்த நாடு படை உதவி தந்தது, இந்த நாடு பண உதவி தந்தது என்றெல்லாம் இல்லாது தன் நிலத்தின் தன் இனத்தின் மக்களையே படையாக கட்டி உலக வல்லாதிக்கங்களெல்லாம் எதிர்த்து போரிருந்த வீரமரவன் நம் உயிர் தலைவன் பிரபாகரனை போல எவரையும் இன்றி எவரையும் சார்ந்து நில்லாது நாம் பிறந்த பெருமைமிக்க தமிழர் என்கிற தேசிய மக்கள் அவர்களுடைய மான உணர்வு இன உணர்வை நம்பி தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகள் தடுமாற்றமின்றி தடம் மாற்றமின்றி ஒரே நோக்கம், இலக்கு ஒன்றுதான், எம் இனத்தின் விடுதலை என்ற கனவோடு களத்தில் நின்று 8 ஆண்டுகளில் 8 விழுக்காட்டுக்கு மேலே வாக்கை பெற்று தனித்த அங்கீகாரம் பெற்ற ஒரு மாநில கட்சி என்கிற இடத்திற்கு வந்து தமிழரின் அரசியல் வரலாற்றில் நெடுகிலும் பயணித்து பார்த்தால் இது மாபெரும் புரட்சி. சீமானை பெற்றவர்கள் பரம்பரையாக காலங்காலமாக அரசியல் அதிகாரத்திலே இருந்தவர்கள் அல்ல. கோடிக்கணக்கான பணங்கள் சொத்துக்களை பதுக்கி ஒதுக்கி வைத்து அதை பாதுகாக்க அரசியல் கட்சி தொடங்கியவர்களும் அல்ல. இது பிதுக்கி பிரசவிக்கப்பட்ட ஒரு கட்சி. தாயின் வழியிலே கத்தல் கதறிலே பிரசவமான பிள்ளைகள் நாம் எல்லோரும். ஒரு இனச்சாவில் பிரசவிக்கப்பட்டவர்கள். பிணக்குவியலுக்கு இடையே நாம் தாளாட்டு கேட்டு வளர்ந்தவர்கள் அல்ல. என் தங்கைகளே, தம்பிகளே, என் பேரன்பு மிக்க பெற்றோர்களே, என் உயிரினும் மேலான என் இன சொந்தங்களே, நம் இன சொந்தங்களின் ஒப்பாரியிலும் ஓலத்திலும் கத்தலிலும் கதறலிலும் வளர்ந்தவர்கள். கண்ணீரிலும் இரத்தத்திலும் கருக்கொண்டு உருவான பிள்ளைகள். லட்சக்கணக்கான இனமரணத்தை மறந்துவிட்டு கடந்து போனால் நீ இனமா பிணமா என்பதை ஒரு தடவை எண்ணிப்பார். எல்லாவற்றையும் மறந்துவோ கடந்துவோ நடந்துவோ என்றால் நீ மனிதன் தானா? மான உணர்வு இன உணர்வு உள்ளவன் தானா என்பதையெல்லாம் நீ ஒரு தடவை எண்ணிப்பார். நீதான் மானத்திற்காக உயிரை விட்டவனா? அறம் பிறண்டு ஆட்சி செய்து விட்டேனா என்று உயிரை விட்ட பாண்டியன் நெடுஞ்செழியின் பரம்பரையில் வந்தவனா என்பதை எல்லாம் நீ எண்ணிப்பார். இந்த அற்ப அரசியல் நிலைப்பாட்டோடு நீ உன்னை பொருத்திக் கொள்ளாதே. நீ ஒப்பற்ற பெரும் வீரர்களின் பேரனும் பேத்தியும் என்பதை நினைவில் கொள். உலகத்தில் எந்த இன வரலாற்றிலும் தோன்ற முடியாத ஒரு புனிதன் மனித குலத்தில் தோன்றினான், உன் தலைவன் பிரபாகரன் என்பதை நினைவில் கொள். தன் இனத்திற்கு நாடு கட்ட போராடி அவன் தானும் தன் குடும்பமும் வாழ்வதற்கு ஒரு வீடு கட்ட போராடினானா என்று எண்ணிப்பார். கட்டிய மனைவிகள், பெற்ற பிள்ளைகள், பேரன் பேத்திகள் அத்தனை பேருக்கும் சொத்து சேர்க்க வேண்டும், அதை பாதுகாக்க பதவி கொடுக்க வேண்டும் என்று எண்ணி இருந்த தலைவர்கள், இயங்கிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவர்களுக்கு இடையிலே தாய் தந்தையை பெற்ற பிள்ளைகள் எல்லாவற்றையும் இன விடுதலை களத்திலே படியிட்ட தலைவன் உலக வரலாற்றில் உண்டென்றால் அது நம்முயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் என்பதை என்னிலும் இளைய என் தங்கைகள் தம்பிகள் இதய சுவற்றிலே எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். பிரபாகரன் என்பது ஒரு பெயர் சொல்லல்ல, தமிழ் பேரினத்தின் வரலாறு. நீங்கள் நிற்பது களம். இந்த அரசியல் களத்தோடு ஒப்பிட்டு உங்களை பொருத்தி பார்த்து கொண்டு
மற்ற கட்சிகள் மாவட்ட செயலாளர், மற்ற கட்சிகள் தொகுதி செயலாளர், மற்ற கட்சிகள் இப்படி நினைக்காது. உன்னை நீ பகத்சிங்கோட பொறுத்து, சுபாஷ் சந்திர போஸோட உன் முன்மாதிரியாக பார். எங்கு பிறந்தோம், எங்கு வளர்ந்தோம், எங்கு வாழ்ந்தோம் என்று தெரியாத இனவிடுதற்கடத்தில் இறந்து போனவனுடைய மாவீரர்களை மனதில் கொள். தலைவர் எந்த பக்கம் இருப்பார், எந்த திசையில் இருப்பார், அவர் எப்படி இருப்பார், எப்படி பேசுவார் என்று தெரியாதவனெல்லாம் அந்த தலைவனுக்காக உயிரை விட்டிருக்கிறான் என்பதை நீ கவனத்தில் கொள். என் முன்னால் நிற்பவர்கள் நீங்கள் வாக்கு செலுத்தி நான் அங்கீகாரத்தை பெறவில்லை. உங்கள் உழைப்பில் மட்டும் நாம் இந்த இடத்திற்கு வரவில்லை. எங்கெங்கோ எங்கெங்கோ தொலை தூரத்தில் இருந்து இன உணர்வு, மான உணர்வு கொண்ட தமிழ் மக்கள், மான தமிழச்சி மார்லே பால் குடித்த வீரமான தமிழ் பிள்ளைகள், வீழ்ந்த என் தமிழ் பேரினம் எழ முடியாதா? அடிமை நிலையில் இருந்த அன்ன தமிழ் சமூகம் எழ முடியாதா? இந்த கேடு கட்ட கேவலங்கட்ட தாழ்நிலையில் இருந்து தமிழினம் எழுந்து வாழாதா? உலகத்தில் மற்ற மொழிவழி தேசியங்களை போல எனினமும் பெருமையோடு வாழ முடியாதா? எல்லா வளங்களும் என் நிலத்தில் இருந்தும் அளப்பெரிய மானுட ஆற்றல் இருந்தும் 1000 ரூபாய் காசுக்கு கையேந்துகிற நிலையில் என் இன மக்களா பொங்கல் தீபாவளிக்கு வேட்டி சேலை, மானத்தை மறைத்து கட்டிக்கொள்ள வேட்டி சேலைக்கு கையேந்துவர். வருஷத்திற்கு ஒரு நாள் தமிழ் தேசினத்தின் பண்டிகை பொங்கல். உழைத்தவன் விதைத்தவன் அறுவடை செய்தவனுக்கு 1/2 கிலோ அரிசி இலவசம் தர வேண்டிய இழிநிலை. கரும்பை விளைய வைத்தவனே ஒரு மண கரும்பிற்கு கையேந்துகிற நிலை. வெள்ளத்தை காய்ச்சியவனே 1/2 கிலோ சர்க்கரைக்கு கையேந்துகிற கேவலங்கட்ட நிலை. இதிலிருந்து என் இனம் எழாதா, மீளாதா, பெருமையோடு வாழாதா என்று ஏங்கி நிற்கிற தமிழ் சமூக மக்கள் பல லட்சக்கணக்கில் நமக்கு தொலை தூரத்தில் இருந்து நம்மை நேசித்து வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் எண்ணிலும் இலையின் தம்பிதங்கள் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். மக்கள் நம்மை நேசித்த அளவிற்கு, மக்கள் நம்மளை நம்பி நிற்கிற அளவிற்கு நாம் மக்களை நேசித்து மக்களை நம்பி நெருங்கவில்லை என்பதை உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கே பேசிய என்னுடைய தம்பி களஞ்சியம் அவர்கள், என்னுடைய தம்பி முத்துப்பாண்டியன் உள்ள என்னுடைய அன்பு அம்மா தமிழ்ச்செல்வி அவர்கள் எல்லாம் குறிப்பிட்டார்கள். இது நமக்குள், நம் குடும்பத்திற்குள் உண்மையை பகிர்ந்து கொள்ளுகிற இடம். ஒவ்வொருவராக தனியாக சந்தித்து என் அறையில் பேசுகிறது பேசலாம், ஆனால் அதற்கு நேரம் இல்லை பேசுகிறது. இது எங்கள் குடும்ப சிக்கல். அதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு புரணி பேசுவது, பொறாமை பேசுவது, அவதூறு கேட்பது, அதெல்லாம் உங்களுக்கு வேடிக்கை வாடிக்கை என்றால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதிலே கட்டுப்பாடு ஒழுங்கு என்பது மற்ற அரசியல் கட்சிகளுக்கு இருக்க இல்லையோ, நாம் தமிழர் கட்சிகளுக்கு இருக்க வேண்டும், இருக்க வேண்டும், இருக்க வேண்டும், இனி இருக்கும். இதுவரை இருக்குதோ இல்லையோ, என்றாவது ஒரு நாள் நான் அரங்கிற்குள்ள அலைபேசியோட அமர்ந்து நீங்கள் யாராவது பார்த்ததுண்டா? இல்லை. யாரை சந்திக்க சென்றாலும் அலைபேசி எடுத்துக்கொண்டு செல்வதில்லை. என் அன்பு தம்பி தங்கைகள், இன்று சொல்வது, நான் பேசுவது தென் சென்னை மாவட்டத்திற்கான மண்டலத்திற்கான ஒரு கலந்தாய்வு. ஏதோ திருவொற்றியூர், இந்த திருவான்மியூர் பகுதியிலே ஒரு மண்டபத்திலே நடக்கிறது என்பதை என் முன்னால் அமர்ந்திருக்கிற உங்களுக்கு மட்டும் பேசுகிறேன் என்பதை கைவிடுங்கள். உலகம் முழுமைக்கும் பரவி வாழ்கிற, தமிழ் தேசிய அரசியலை நேசிக்கிற, குறிப்பாக நாம் தமிழர் கொள்கையை ஏற்று பயணிக்கிற என் உடன் பிறந்தார்கள் அத்தனை பேருக்குமாக இந்த அண்ணன் பேசுகிறேன் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். இந்த ஓரத்தில் பேசினால் உலகம் புறம்தான். இது மத்திய சென்னைக்கும் தான், வட சென்னைக்கும் தான், கன்னியாகுமரிக்கும் தான், அது பெங்களூருக்கும் தான், மகாராஷ்டிராவுக்கும் தான், கேரளாவில் வாழ்கிறவருக்கும் தான், எல்லாருக்கும் தான். உலகம் முழுமைக்கும் நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. இத்தாலியில் இருக்கிறது, இஸ்ரேலில் இருக்கிறது, ஆப்கானிஸ்தான்ல கூட இருக்கிறது, ஜப்பானில் இருக்கிறது, சீனாவில் இருக்கிறது, அமெரிக்காவில் இருக்கிறது, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறது, பிரான்ஸ், ஜெர்மன், நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், எல்லா நாட்டிலும் ஒரு அரசியல் கட்சி இருக்குது என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான்.
அவங்களுக்கு என்ன பிரச்சனை? திரள் நிதிங்கிறான், காசு கொடுக்குறானே அப்படின்னு. எங்கிருந்தோ காசு வருது கோடிக்கணக்கா அப்படின்னு. ஈழத்தமிழர்கள் காசு தான் பெருமையா தானே இருக்கு. உங்களுக்கு எல்லாம் கொடுக்காம எனக்கு கொடுக்குறாங்கல்ல. எனக்கு கொடுக்குறான், ஏன்? நான் அதை பேசுறேன், நீனும் பேச, உனக்கு கொடுப்பான். பேசு. என்னப்பா பேசு. கேஸ் வருதா காசு வருதான்னு பார்ப்போம். சும்மா எல்லாருக்குமாக அண்ணன் இந்த கருத்தை எடுத்து வைக்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய அனுபவத்தை எனக்கு என் தலைவரும் என்னுடைய அண்ணன் உளவுத்துறை தலைவர் பொட்டமானவர்களும் கற்பித்ததை நான் என் தம்பி தங்கைகளுக்கு கற்பிக்க கடமை. என்னை ஒரு சந்திப்பிற்கு அழைத்து கொண்டு என் தம்பிகள் சென்றால் 5 நிமிடம் என்று அவரிடத்தில் முதலிலே சொல்லிவிடுவார்கள். 5 நிமிடம் தான் அவர்கள் பேசலாம். ஆள் 5 நிமிடம் தான் நிற்கும். அதுக்குள்ள என்ன பேசணுமோ சுருக்கமா நீங்க பேசுறீங்க அண்ணா அண்ணா, அப்புறம் நீங்க வருத்தப்படக்கூடாது. சரி சரி சரி. அங்க என்னைய பார்த்த உடனே ஒரு பாச நிகழ்ச்சியில, ஒரு உணர்வு மகிழ்ச்சியில என்ன பண்ணுவாங்க, அண்ணா வீட்டுல எல்லாம் நல்லா இருக்கு, அம்மா நல்லா இருக்காங்களா, அப்பா நல்லா இருக்காங்கண்ணா, அப்புறம் எப்படின்னா சாப்பிட்டீங்களாண்ணா, உங்களுக்கு பயணம்லாம் சுகமா இருந்ததா, நல்லா இருக்கீங்களா அண்ணா, எப்படின்னா அண்ணா இப்படி இப்படி இதுலயே 5 நிமிஷம் போய் அங்க அந்த வாசல்ல ஒரு ஆள் அப்படியே நின்றுட்டே இருக்கும். அது எப்படி தெரியுது? சரி 5 நிமிஷம் பாருங்க தம்பி, தம்பி ஒண்ணு பேசுறேன் அண்ணா, நீங்க ஆள் சாப்பிட்டுச்சா தூங்குச்சான்னு நினைக்கிறதுக்கான நேரம் கேட்டீங்க. நீங்க என்ன பேசணுமோ பேசியிருக்கணும்னா உங்களுக்கு பதில் சொல்லலாம். அங்க யாருன்னா பதில் சொல்வது? மன்னிச்சுக்கிறீங்கன்னா அண்ணா நீங்க வாங்க தம்பி, அண்ணா இதுல ஏத்து வண்டி உட்காருங்க, டக்குன்னு வண்டி தள்ளி கதவை சதி போயிட்டே. என்னோட பேசும்போது நீங்க அலைபேசியோட வந்தீங்கன்னா அண்ணா உங்க அலைபேசி எடுத்துங்க, இந்த இதுல போடுங்கண்ணா, இந்த பையில போடுங்கண்ணா, திருப்பி போகும்போது எடுத்துட்டு போங்கண்ணா, இங்க இருக்குங்கண்ணா, உங்க பேர் அப்படி எழுதி ஒட்டி இங்க வச்சிருவோம். இல்ல தம்பி அண்ணா, நீங்க அண்ணனோட பேச போறீங்களா இதுல பேச போறீங்களா? அண்ணனோட பேச போறீங்கன்னா அதை வச்சுட்டு போங்க, இதுல பேச போறீங்கன்னா இங்க இருந்து பேசுங்க. வேற என்னன்னா கதை முடிஞ்சிடும். இங்க இருந்து பேசுறதுக்கு அவருக்கு போங்க, அவரை போய் சந்திக்க வேண்டியது இல்லை, நீங்க இருந்து பேசுங்க. அவரோட பேசணும், வச்சுட்டு போங்க. நீங்க நம்ம பேசிட்டு இருப்போம், அங்க ஒருத்தர் அப்படியே தொடங்கி விட்டு எல்லாம் பேசுறதுல வெளியில போயிட்டு இருக்கணும், அங்க ஒருத்தர் இன்னொருத்தர் வேண்டாதவருக்கு போட்டு இந்த வரை என்ன பேசுறாங்கன்னு காட்டிட்டு இருக்கீங்க. அது நடக்கும். முதலாக நான் என் தலைவரை முதல் சந்திப்பு முடிச்சுட்டு வந்தபோது நள்ளிரவு நாங்கள் ஒரு சிங்கள ஆட்சியர், அது கலெக்டர், அவருடைய அலுவலகத்தில் எங்கள் அண்ணன் தங்க வச்சிருக்காரு. அது நம்ம நாட்டுக்குள்ள இருந்தது. காரணம் அந்த சிங்கள அலுவலகத்தில் அவன் கொண்டு வீச மாட்டான்னு எங்கள் தலைவர் தம்பி இங்கே தங்கி இருக்குது பாதுகாப்புன்னு தங்க வச்சார். அப்போ என் வருகைக்காக என் தம்பி எல்லாம் உட்காந்துருந்தார். அப்போ என்னுடைய அன்பு தம்பி சேராகவும் இருக்கு, அவர் கலை பண்பாட்டு பிரிவினுடைய செயலர். எல்லா தம்பிகளும் பேசி கொண்டு இருக்கும்போது ஒரு ஆர்வம் மிகுதி இல்லை. இன்னைக்கு இருக்கிற நிதானமும் முதிர்ச்சியும் எனக்கு இல்லை, எனக்கு இல்லை, அது இல்லை தான் 15 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ ஒரு ஆர்வத்தில் தலைவர் சந்திச்சுட்டு வந்த ஆர்வத்தில் என்னென்னலாம் எங்கள் அண்ணன் என்கிட்ட சொன்னாரோ அதையெல்லாம் நான் பேசிக்கொண்டு, அது யாருமே அவங்க காதில் வாங்கலை. அதில் குறிப்பாக எனக்கு கொஞ்சம் வருத்தம், கோபத்தில் என் தம்பி சேராத நாங்கள் ரொம்ப செல்லம்மா 2 பேரும் போடா வாடா, அவன் என்ன போடான்னு சொல்ல மாட்டான், நான் போடா வாடான்னு அன்பா பேசும்போது, என்னடா நான் பேசிட்டே இருக்கேன், நீ கேட்காம எதோ பண்ணிட்டு இருக்காரு. அண்ணா எங்ககிட்ட பேச சொல்லி ஏதாவது உங்க அண்ணன் சொல்லிவிட்டாரா? எங்ககிட்ட சொல்ல சொல்லிதுன்னு சொன்னாரா? இல்லை, பிறகு எதுக்கு எதை எங்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? எப்படி இருக்கும் பாருங்க, நான் எப்படி ஆயிருப்பேன்னு பாருங்க. எங்ககிட்ட சொல்ல சொல்லி உங்க அண்ணன் எங்ககிட்ட எதுவும் செய்தி சொன்னாரா? இல்லை, பிறகு எதுக்கு எதை எங்கிட்ட சொல்றீங்க? எதுக்கு சொல்றீங்க? அண்ணா அங்க நடந்தது தலைவனுக்கும் அவன் தம்பிக்குமான உரையாடல், அவருக்குமான செய்தி, எங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லையே. எதுக்கு சொல்றீங்க? இந்த கூட்டத்தில் யாரு காரணம்? ஏன் நானா இருக்கக்கூடாது, ஏன் இவரா இருக்கக்கூடாதுன்னா அப்படின்னு நொறுங்கி போனேன். அந்த விழிப்புணர்வு அதுக்கப்புறமே என்கிட்ட இல்லை. ஏன் இன்னைக்கு வரைக்கும் ஏமாந்துட்டு தானே இருக்கேன். அதனால நீங்க ஒவ்வொருவரும் விழிப்புணர்வோடும் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். நம்முடைய தாத்தா இளங்குமரனார் சொல்றார் பாருங்க, விழித்துக் கொள்ள வேண்டும் தமிழினம்.
வீழ்த்தப்பட்டு விட்டீர்கள், வீழ்த்தப்படுவீர்கள் என்று நான் சொல்ல தயாரல்ல. வீழ்த்தப்பட்டு விட்டோம், விழித்துக் கொண்டால் பிழைத்துக் கொள்வோம் என்கிற புரிதல் ஒவ்வொரு தமிழ் தம்பி தங்கைகளுக்கும் வேண்டும். மார்க்ஸ் சொல்றதா எது ஒன்றையும் சந்தேகங்கிறான். எப்பொருள் யார் யாராய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. தமிழ் மறையன் வள்ளுவ பெருமகனார் நம்முடைய மறைமொழியிலே தந்தருளி இருக்கிறார். தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஏன் என்ற கேள்வி எதற்கும் கேட்பீர், எப்படி என்ற விளக்கம் யாவற்றுக்கும் எழுப்புவீர். சாக்ரட்டிஸ். 5 5 10 எப்படி 10 கேட்டு தெரிஞ்சுக்க. ஆமா 10 போனீங்கன்னா இன்னொருத்தங்க கேட்பான் எப்படி 10 விளக்கம் தெரியலன்னா முழிப்ப. எப்படி 10 என்று கேட்டு தெரிந்து கொள்ளணும், கற்றுக்கொள்ளணும். நீ எந்த கட்சியிலையும் எப்படி இரு, எனக்கு வரணும்னா ஒரு தகுதி இருக்கு. இந்த படையில 5 பேர் இருந்தால் சாதிக்கலாம், 50 பேர் இருந்தால் விவாதிக்கலாம் என்று கற்றுக் கொடுத்த தலைவனின் பிள்ளை நான். நீங்க சும்மா கூட்டத்தை சேர்த்துட்டு என்ன பண்ண போற? நீ 36 லட்சம் ஓட்டு வேட்பாளரோட 30 பேர் கூட போய் வாக்கு கேட்காத நிலையிலே என் மக்கள் இத்தனை லட்சம் வாக்கு கொடுத்துருக்கான். நீ 300 போய் நின்று வாக்கு கேட்டுப்பா. அந்த நிலத்தில் நாம் தான் வெற்றி கொடி நாட்டும். நீ வாக்ககம் முகவர் போடாத வாக்ககம் தமிழ்நாட்டில் நம்ம கட்சி ஏராளம், நம்ம கட்சியில. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தாத வாக்ககம் ஒன்று கூட கிடையாது, ஒன்று கூட கிடையாது. இந்த இடத்துல வாக்கக முகவர் இல்ல, ஆனால் 100 வாக்கு, 150, 200, 50, 75, 90 என்று வாக்ககம் விழாத வாக்ககம் நாம் தமிழர் கட்சிக்கு கிடையவே கிடையாது. எல்லா இடத்திலும் மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? மக்கள் நம்மோடு நிற்கிறார்கள், நாம் மக்களுக்கு அருகிலே மக்களோடு நிற்கிற. அதுக்கு என்ன காரணம்? தோல்வி. உன்னுடைய அகந்தை, ஆங்கிலத்தில் ஈகோங்கிறால உன்னுடைய தாண்மை, தன்னை முன்னிறுத்துவது. மண்ணை பிறந்த மண்ணை முன்னிறுத்தாது, தன்னை முன்னிறுத்துகிற போக்குதான் இவ்வளவுக்கும் காரணம். அதை நன்கு கவனிச்சுக்கணும். இங்க பேசிய என் தம்பி களஞ்சியம் எல்லாம் வருத்தம் இருக்கும், கோபம் இருக்கும், எல்லாருக்கும் அது இருக்கு. ஆனால் ஒன்றை நீங்கள் கவனியுங்கள், நம்மளை விமர்சிக்கிற இவர்களை எதிர்த்து சண்டையிட நாம் கட்சி தொடங்கவே இல்லை. அதனால தெளிவாக உள்வைக்கும். நாம் எதிரியை குறிச்சிட்டோம். இந்த நிலத்தில், தமிழக அரசியல் களத்தில், இந்த நிலத்தில் நமக்கு ஒரே எதிரி தான், அது திமுக தான். நம் இனத்தை கொன்ற காங்கிரஸ் அதை ஒழிக்கணும். ஒழிக்கணும்னா அவனை தோல்ல தூக்கிட்டு வர்றவன் யாரு? இனத்தை கொன்றதுக்கு பரிசு கொடுத்து, காவிரி நதிநீரை தர முடியாதுன்னு மறுத்ததற்கு பரிசு கொடுத்து, கச்சத்தீவை எடுக்காமல் பரிசு கொடுத்து, நீட்டு தேர்வு இதெல்லாம் கொண்டு வந்ததுக்கு 10 சீட்டு கொடுத்து வெல்ல வைத்தது யார்? இவர்கள் தான். நீ ஏண்டா பன்னி மேல கடித்து கொண்டிருக்கிற உண்ணியை பிடுங்கி பிடுங்கி நெருப்புல போட்டுக்கிட்டு இருக்க? பன்னிய போடா, ஒரே கூட போடுற. பன்னிய முடுறா, பன்னி செத்தா உண்ணி இறங்கி ஓடும்டா, ரத்தம் சத்துரும் ஓடும்டா. அடா எங்க இருக்கு காங்கிரஸ்? எங்க இருக்கு பாரதிய ஜனதா? தமிழ்நாட்டில் எங்க இருக்கு? இல்லாத எதிரி அடிக்க ஏண்டா எல்லாரையும் திரட்டிட்டு போற? இல்ல, காங்கிரஸ் நம் இனத்தை கொண்ட எதிரி, பாரதிய ஜனதா மானுட குலத்தின் எதிரி. 2 பேரும் நமக்கு எதிரி தான். அதனால இந்திய கட்சி அது பேச்சே இடம் இல்லாங்க. ஒட்டு உறவு கூட்டு கொள், உன் வேலை தனி, என் வேலை தனி. எங்களுடைய கனவு வேற. ஏன் இங்க இருக்கு எடுபடி அல்லக்கை இதுகளோட போய் சண்டை போட்டுக்கிட்டு ஒன் நேரத்தை எதிரியை நெத்திக்கு நெத்தி நெஞ்சுக்கு நெஞ்சு எதிர்கொள்றா. குனிஞ்சன குள்ளமாயிடா. ஆரா அவன் சொல்றான் பாரு, உன் எதிரியை உன்னை விட வலிமையானவனாக தீர்மானி, அப்போதான்டா நீ வளர்வாங்க. நீ ஏம்பாவணி படிச்சு பாரு. தலைவர் பலமுறை மாவீரதன உரையில சொல்றாரு. தாவீது கோலியாத்து கதையை பலமுறை சொல்றாரு. 2 முறை மாவீரதன உரையில் அதை குறிப்பிட்டிருக்காரு. கொழுத்து பெருத்த சிங்கள ராணுவ பூதத்தை
22,50,000 வீரர்கள், 20,000 வீரர்களை வாய்த்து விரட்டி திரட்டி அடித்தார் நம் தலைவர். கோலியாத் என்ற பெரிய பூதத்தை தாவீது என்கிற சிறுவன் ஒரு ஒண்டிவில் காக்கா கொக்கு வெடிக்க நாம் தயாரித்த கவட்ட வெளில ஒரு களிமண்ணை உருண்டையா உருட்டி வச்சு நெத்தி போட்டல அடிச்சு ஒரே அடியில சாச்சாண்டா. அதான்டா தலைவன், அதான்டா நாம. அது 60 ஆண்டுகளை கட்சியாச்ச, 75 ஆண்டு தொட போகுத, பல தடவை ஆட்சி அதிகாரத்தில் இருக்க. சின்ன பையில எங்களை பார்த்து செதறுத பயம் எங்களுக்கா உங்களுக்கா? அந்த தொலைக்காட்சியில காட்டிடாத, இதுல போட்டுறாத, அதுல விட்டுறாத, கூட்டம் ஆர்ப்பாட்டம் பேச விட்டுறாத, பேட்டி எடுத்துறாத. அப்ப என்ன தெரியுமா? அந்த பயம் உங்களுக்கு இருக்க, அந்த பயம். எங்க தலைவன் படத்தை வைக்கும் போதே படபடத்து கைகால தொடையெல்லாம் நடுங்குதடா. படையப்பார் என்ன கையில துப்பாக்கியும் பீரங்கி வச்சிருந்தா தான் படையா? கருவி ஏந்திய படையை விட கருத்தியல் ஏந்திய மக்கள் பெரும்படையை பார். எழுதி வச்சுக்க. 2026 தமிழ் தேசிய இனத்தின் அரசியல் வரலாறு எழுதப்படுதா இல்லையா? 8 16 ஆக்கியிருக்கலாம். குறை இருக்கு, நம்மிடத்திலே இருக்கு, அதை ஒத்துக்கணும். ஒன்றிணைந்து வேலை செய்யல. தமிழ் சமூகம் ஒரு சபிக்கப்பட்ட இனம் போல இருக்கு. நமக்குள்ள பெரிய மனச்சோர்வை தரும். எப்படி? நமக்குள்ள இருக்கிற பெரிய தன்னின பகை, நமக்குள்ள இருக்கிற பெரிய எதிரி சாதி மத உணர்ச்சி. பெரிய பகை அதுதான் இந்த மத உணர்ச்சி, சாதிய உணர்ச்சி ரொம்ப பெரிய பகை. அது தமிழ் தேசினத்திற்கென்று ஒரு வலிமையான அரசியல் உருவாக விடாமல் பார்த்து கொண்டு இருக்கிறது. அதற்கு பிறகு இந்த ஊடகம் ஒரு நல்ல அரசியல் வருவதை ஒருபோதும் அதை வரவேற்பதும் இல்லை, ஆதரிப்பதும் இல்லை. நீ என்ன பாரு, சின்ன பசங்க யாருமே தெரியல, 20 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்தான். எல்லாம் படித்த பிள்ளைங்க, எல்லாம் சம வாய்ப்பு கொடுத்தான். தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாம் பொது தொகுதியில் கொடுத்தான். 2016 22 தொகுதி கொடுத்துருக்காங்க பொது தொகுதி. 2016 21 16 தொகுதி கொடுத்துருக்காங்க. 16 தொகுதி. இந்த பாராளுமன்றத்தில் 40 கூட 2 தொகுதி கொடுத்துருக்காங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்று. ஒருத்தர் பேசல. காடு பேசுறாங்க, மலை பேசுறாங்க, நீர் பேசுறாங்க, கொக்கு குருவி பேசுறாங்க, உலக உயிர்களின் தேவையை பேசுறாங்க, அந்த உயிர்களின் அவசியத்தை பேசுறாங்க. சாமியை காப்பாற்ற போராடுகிறீர்கள், வாழ்கிற பூமியை காப்பாற்ற ஓடிவாருங்கள் என்று பேசுகிறார்கள். நீ பார்க்கிற சாமி எல்லாம் தந்தது பூமிதான். நீ வணங்குகிற கோயிலுக்கு கட்டுவதற்கு எல்லாம் தந்தது, கண்ணு தந்தது, எல்லாம் தந்தது. நீ சிலையாக வச்சிரு கற்களை தந்ததும் பூமி தாய்தான். சாமியவே படைத்தவன் இந்த பூமி என்கிற புரிதல் உனக்கு என்றைக்கு வருதோ அன்னைக்கு எல்லாவற்றிலும் மேலானது பூமி என்கிற புரிதல் வந்து. உன் தாயின் முளை மார்பில் பால் குடித்தாய், நீ வாழ்கிறாய். என் தாயின் மார்பிலே நான் பால் குடித்தேன், நான் உயிர் வாழ்கிறேன். ஆனால் பூமி தாயின் மலை மார்பில் வருகிற பால் அருவியிலே உலக உயிர்கள் பால் குடித்து வாழ்கிறது. நம் தாயின் மாயினும் மேலானது பூமி தாயின் மலை மார்பு என்பதை என்றைக்கு நீ உணர்கிறாயோ அன்றைக்கு நீ மலையை தொட்டா தூக்குறா என்கிற துணிவு வந்துருவ. உன் பெற்ற தாயை நீ முன்னாடி நிறுத்திக்க. அம்மாவுக்கு இதயம் வித்தா 2 கோடி கிடைக்கும். சிறுநீர 2 இருக்கு, 2ஐயும் அம்மா வாங்க 50-50 லட்சம், 1 கோடி. லங்ஸ் நல்லா இருக்கு, கல்லீரல் நல்லா இருக்கு, கண்ணு பார்வை நல்லா இருக்கு, அது 2ஐயும் கொடுத்தோம்னா அவ்வளோ வந்துடும். இப்படி பெற்ற தாயை விற்பனை பொருளாக பார்க்கிற ஏதாவது ஒரு மகன் மகள் இந்த கூட்டத்தில் இருக்கிறீர்களா? இருக்கிறார்கள். உன் நாட்டின் தலைவர்கள். மார்ட்டின் லூதர் கிங் சொல்றாங்கல்ல, உன் நாட்டின் வளத்தை
உன் கண் முன்னே சுரண்டி கொண்டு போகிற தலைவர்கள் உனக்கு கிடைக்க பெற்றா அது உன் சாபமடாங்கிறான், உன் சாபமடாங்கிறான். இது வேற வடிவத்திலே ஜான் பெர்கின் எழுதுறான். உங்கள் நிலத்தின் வளங்கள் உங்கள் கண் முன்னே களவு போவதை பார்த்து கொண்டு இருக்க நீங்கள் சபிக்கப்பட்டு விட்டீர்கள். இது எதையும் கவனிக்கிறது இல்லை. சண்டை. நீ எப்ப அந்த கட்சிக்கு, நான் எப்ப தெரியுமா, என் பேரையும் அதுல போடல. யாரை கட்டு போஸ்ட் ஓட்டுன, நீ எதை கட்டு, நீங்க பாரு திருவோடு ஏந்தி தெருவோடு நின்று பிச்சை எடுக்க கூட உனக்கு வாய்ப்பு இருக்காது. எழுதி வச்சுக்க, என் தலைவன் மேல சத்தியம் உனக்கு வாய்ப்பு இருக்காது. நீ சாலையில் என் வண்டியில ஏறு, என்னோட வா, எத்தனை இடத்துல நான் காசு போடுறேன் கையேந்திரன்னு பாரு. இந்த தினேஷ் இருக்கான்னு கேட்டு, என் மனைவி 20 ரூபா 10 ரூபா 20 ரூபா 10 ரூபாய மாத்தி வண்டியில வச்சிடும். தினேஷுக்கு பக்கத்துல இருக்கும். நிறுத்தத்துல நிறுத்தின உடனே பேச மாட்டான். ஏன்னா இந்தியில பேசணும், இந்தியிலே பேசணும்ல. பாவமா கையேந்துவான். கொடுப்பா 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 கொடு. ஏன் பிச்சை எடுக்கிற வேலை கூட உனக்கு இல்லை. அதையும் வட இந்திய எடுத்துட்டான். நீ பிச்சை எடுக்கணும், குஜராத் போ, இந்த பீகார் எங்கேயோ. தம்பி, அண்ணன் போதிக்கும் போது உனக்கு புரியாது தம்பி, பாதிக்கும் போது புரியும். எப்படி புரியும், எப்படி புரியும்? தம்பி படம் பார்த்தில்ல, ஒருத்தனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பார். அவன் சொல்லுவான், ஐயா அடிக்காதே ஐயா, ஐயா வலிக்குதியா, ஐயா அடிக்காதே ஐயா, ஐயா வலிக்குதியா, ஐயா கும்பிடுறியா நல்லா இருப்பியா, அடிக்காதே ஐயா வலிக்குதியா, ஐயா அடிக்காதே ஐயா வலிக்குதியான்னு அவன் கேட்க மாட்டான், அடிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனால் அவனால் திருப்பி அடிக்க முடியவில்லை. அவன் வலிமையற்றவன், எளியவன். அப்ப என்னது, ஒருத்தன் வாரான். அவன் யாரு, அவன் தம்பி. அவன் யாரு, என் உயிர் தலைவன் பிரபாகரன் வாரான். ஒருத்தனை நீண்ட காலமா ஒரு இனத்தை அடிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் வலிக்குது வலிக்குது, என்ன அடிக்காத அடிக்காதங்கிறான். இப்ப என்ன பண்றான், ஒருத்தன் வர்றான், ஒரு அடி அடிச்சவன, ஐயோ அம்மா வலிக்குது. என்ன இப்படித்தாண்டா 50 ஆண்டுகளா எனக்கு வலிச்சதுன்றான். இதாண்டா கோட்பாடு, இதாண்டா தத்துவம். இப்ப புரியுதுன்னு நினைக்கிறேன். அதான் வலி எல்லாருக்கும் ஒண்ணுதான், உயிர் வலி எல்லாருக்கும் ஒண்ணுதான். யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான். ஆக மொத்தம் நீ நானும் 10 மாதம் தான், ரத்தம் ஒண்ணுதான் தம்பி. எல்லாருக்கும் பசிக்கும், எல்லாருக்கும் உறவு வரும், எல்லாருக்கும் கனவு கண்ணீர் உண்டு. அதை புரிஞ்சுக்கணும். அன்பு என்பது என்ன, அன்பு என்பது என்ன, வருகிறவரை எதிரே வருவரை எதிரே நிற்பதை, அவரிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கிறது. அவர் எப்படி பேசுவாரு, அவர் வேகமா பேசுவார், ஒன்றும் புரியாது. அவர் கோபமா பேசுவார், பரவாயில்ல. அவர்கிட்ட நிறைய குறைகள் இருக்கு. எது இருந்தாலும் அவரை அப்படியே ஏற்றுக்கொண்டு நேசிப்பதற்கு பெயர்தான் அன்புங்கிறான். உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறவனை தான் நேசிப்பேன்னா கஷ்டம். ரொம்ப போட்டு குழப்பிக்காத, எளிய தத்துவம் அண்ணன் சொல்றேன். ஒருவர் உன் மேல விமர்சிக்க வைக்கிறாரா, என் மேல விமர்சிக்க வைக்கிறாரா, என் தம்பி கலைஞ்சி என்னை விமர்சிக்கிறாரா, சரியா இருக்கா அந்த விமர்சனம், திருத்தி விட்டு நட, திருத்தி விட்டு நட. அந்த விமர்சனம் தேவையற்றதா அர்த்தம் இல்லாம பொறாமையில விமர்சிக்கிறாரா, சிரித்து விட்டு நட. 2 தான் நீ செய்ய வேண்டியது. உனக்கு கலைஞத்தை ரொம்ப பிடிச்சிருக்கா, உனக்கு அம்மா தமிழ்ச்சொல்லி ரொம்ப பிடிச்சிருக்கா, உனக்கு இங்க யாராவது ரொம்ப பிடிச்சிருக்கா ஒருத்தனை, என் மாப்பிள்ள ஃபாசிலாம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, அப்ப சிரித்து சிரித்து பேசு. அவ பிடிக்கல, அவன் மேல உனக்கு ஐயன் இருக்கா, இவன் நண்பனா எதிரியா துரோகியா ஐயன் இருக்கா, சிந்தித்து சிந்தித்து பேசு. இவ்வளவுதான் நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய கோட்பாடு. போட்டு குழப்பிக்கிட்டு அலையாத. ஒருத்தன் உன்னை ரொம்ப குறை சொல்லிக்கிட்டே இருக்கானா, அவனை பார்த்து பரிதாபப்படு. ஏன்னு கேளு, உன்னை குறை சொல்வதை தவிர பாவம் அவருக்கு ஒரு வேலையும் இல்லை. ஆங்கிலத்தில் சொல்லலாம், அவன் வேலை இல்லாத வெட்டி ஆபீசருங்க. எதுல கையெழுத்து போடுறது தெரியாம ஒரு தாள் எடுத்து எல்லா பக்கமும் கையெழுத்து போட்டுருப்பான். அவன் தான் அவனுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், அவனை மாதிரி நீனு ஒரு வேலை இல்லாத வெட்டி பையன். வேலையை பார்ப்போ, உனக்கு 1008 வேலை கொடுத்துருக்கு. ஆனால் நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நீ நினைவில் கொள்ளணும், நீ அடிமை.
நீ அடிமை. நீ தமிழன் என்கிற உணர்வை இழந்த அடிமை. என் முன்னாடி நிக்கிறவன நான் சொல்லல, நீ உணர்வு பெற்றுத்தான் என் முன்னாடி வந்திருக்க, இந்த படையில இணைஞ்சிருக்க. பொதுவாக சொல்றேன், நீ தமிழன் என்கிற உணர்வை இழந்ததா, நீ அரசியல் வலிமை இழந்தாய், அதிகார வலிமை இழந்தாய், அடிமையான உரிமை இழந்தாய், அடிமையான. அப்ப தமிழன் என்கிற உணர்வை பெற்றால் என்ன வருது? தமிழ் தேசிய ஓர்மை வருது, ஒற்றுமை வருது. நான் கல்லன் அல்ல, பல்லன் அல்ல, நான் படையாச்சி அல்ல, பறையர் அல்ல, நாடார் அல்ல, கோனார் இல்ல, உடையார் அல்ல, பிள்ளை இல்ல, முதலி இல்ல, செட்டி எவன் இல்லையா? நாங்கள் ஒரே தாய் பிள்ளைகள், தமிழ் தாயின் பிள்ளைகள். எங்களுக்கு சாதி இருக்கா? இருக்கிறது. என்ன சாதி? ஒரே சாதி, தமிழ் சாதி. அந்த சாதி மக்கள் நாங்கள் என்கிற பெருமிதமும் திமிரும் ஒவ்வொரு தம்பி தங்கைகளுக்கும், ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சி தளபதிகளுக்கும் தங்கைகளுக்கும் இருக்கணும். அது இருந்துச்சுன்னு வச்சுக்கடா, ஒன்னாயிரம். நீ ஒன்னாயிரம் வச்சுக்க, வாழ்க்கை பொன்னாயிரம். அவ்வளவுதான். இந்த மண்ணாயிரம் கூட சொல்லக்கூடாது, ஏன்னா மண்ணு அதுல நம்ம ஒண்ணும் இல்லை. அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்யும். இப்ப என்ன செய்யலாம்? இப்ப எதுக்கு இந்த கூட்டம் போட்டிருக்கு? 130 நாட்கள் பயணம் பண்ண என் தம்பி பாக்கியம் இருக்கான், என் கூட பயணிச்ச தம்பி எல்லாம் இருக்கிறான். துறை வந்தான், இமாயின் வந்தான், என்னோட நிறைய தங்கச்சி எல்லாம் வந்தாங்க. அந்தந்த பகுதியில் 130 நாட்கள் பயணம் பண்ணி கட்சியை எப்படி பிரித்து கட்டணும்னு எல்லாம் பாடம் நடத்துங்க. ஒரு பலகை வச்சு விளக்கி விளக்கி பேசுங்க. அண்ணன் சொன்னதை எதை கேட்டிருக்கீங்க, இதை கேட்க போறீங்க சொல்லுங்க. ஒரு தடவை இந்த கோபத்தில் எங்க அண்ணனுக்கு நான் எப்படிப்பட்ட தம்பி வாச்சிருக்கேன், எனக்கு அப்படி ஒரு தம்பி வாச்சிருக்கலாடான்னு கேட்டேன். அதுல ஒருத்தன் என்ன கேட்குறான், உனக்கு அண்ணன் கிடைச்ச மாதிரியா எங்களுக்கு கிடைச்சிருக்க? எங்களை தூங்க விடுறியா? எங்களை பொண்டாட்டி பிள்ளையோட இருக்க விடுறியா? அங்க வா, இங்க வா, போராட்டம், அது இதுன்னு ஒரு கொல்றியே அப்படின்னு. அவர் இருந்தாப்பா கொள்றாரு எங்களை. அவர் எங்களுக்கு கற்பித்தது ஒன்றுதான், அதை நான் உங்களுக்கு கடத்த கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு என் தலைவன் விதித்த விதி கடமை என்பதை தாண்டி தமிழ் பேரினம் தந்தள்ளி விட்டு போன வரலாற்று பெருங்கடமை காலமே நமக்கிட்ட கட்டளையை நாம் செய்து கொண்டிருக்கோம். அதுல என்ன? உறங்காதே, எழுந்திரு. நீ அடிமை. நீ இருக்கிற இந்த அடிமை நிலையிலே அடுத்த தலைமுறை உன் பிள்ளைகளை விட்டுவிட்டு செல்ல போகிறாயா, அல்ல விடுதலை பெற்று உரிமையோடு சிறந்து வாழ்கிற நிலையில் வைத்து விட்டு செல்ல போகிறாயா? இதுபோல் நஞ்சு காற்று, நஞ்சு குடிநீர், நச்சு உணவு, இதையெல்லாம் முன்ன விட்டு செல்கிறாயா? கந்தக தூசை சுவாசிக்க வைத்து விட்டு போகிறாயா? வெறும் மலையை நொறுக்கி மணலாக்கி கட்டடங்களை கட்டி நீ கட்டுவது மாளிகை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய். உன் தலைமுறைக்கு நீ கட்டுகிற சுடுகாடு சமாதி என்பதை மறந்து விட்டு நீ இருக்கிறாய். மழை இல்லை என்றால் மழை இல்லை என்கிற உயிரியல் இயற்கை உண்மையை அறியாது நீ பிழை செய்து கொண்டிருக்கிறாய். நன்கு கவனிச்சுக்கணும். அப்ப அந்த நிலை என்ன சொல்றார்? நீ அடிமை. ஏழு நடனம் சொல்லல, ஓடு. எந்திரிச்சு நடனம், ஓடு ஓடு. உன் இலக்கை நோக்கி உன் இனத்தின் விடுதலை என்கிற அந்த புனித கனவை தொடும் வரை ஓடு. ஒரு நாள் நீ உறங்கலாம், உன் மரணத்திற்கு பிறகு யாரும் உன்னை எழுப்ப மாட்டார்கள் என்கிற இது கடிய பணி, கடுமையான பணிதான், மறுக்க இல்லை, நான் மறுக்கல. ஏன் எல்லோரையும் நீங்கள் தேவையற்று எழுதாதீர்கள், பேசாதீர்கள், வீண் தர்க்கத்தில் போய் வழக்காக்கிக் கொள்ளாதீர்கள் என்று நான் சொல்வதற்கு காரணம், எந்த வழக்கையும் எதையும் நான் எதிர்கொள்வேன். நான் சிறைப்பட தயாராக இருக்கிறேன். என்னை நம்பி வந்த என் பிள்ளைகள் நீங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதால் தான். எனக்காக வந்தவர்கள் சிறைப்பட்டு விடக்கூடாது, வழக்கை வாங்கி கொண்டு நீதிமன்றத்தில் நின்று விடக்கூடாது என்பது அச்சத்தில் தான். பேசாத, தேவைன்னா நான் பதில் கொடுத்துக்கிறேன், நான் பேசுகிறேன். நீ பேசினா வராது, நான் பேசினா தான் அவன் தூங்காம இருப்பான். இன்னைக்கு பேசுறதுக்கு இன்னைக்கு நாகரிகமா பேசி முடிக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த கூட்டத்தில் வச்சு வெளுத்துருவேன். நான் கேட்பேன், நான் நினைப்பேன், அண்ணன் ரொம்ப
ரொம்ப எரிச்சல் அடைகிறாங்க, டென்ஷன் ஆகிறாங்க, ஒரே கொதிக்கிறாங்க. அதுக்கு தான்டா நான் பேசுறேன். அவன் கோபப்படுறானா, அவன் தூங்காம இருக்கானா, யூடியூபர்ஸ் எல்லாம் வாடகை வாயெல்லாம் கத்துறானா? அப்புறம் நாய்களை வேட்டையாடுவது புலிகளின் பழக்கம் இல்லை. நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்கணும். இது நாய் கூட இல்லை, வெறும் எலி, சுண்டெலி. தான் கொண்டிருக்கிற கோட்பாடு என்ன என்று சொல்ல தெரியல, உறுதி இல்லை. ஒரு கேள்வி உங்க எல்லாத்தையும் கேட்கிறேன். நீ பெரிய கொள்கை குன்று தானடா, கொள்கை குன்று மலை. அப்படியே பெரியாரை தெரியுமா, அண்ணாவை தெரியும், அது தெரியும். உனக்கு எவ்வளவு தெரியும் சொல்லு, உனக்கு எவ்வளவு தெரியும் சொல்லு. அது ஒருத்தர் கேட்டாங்க, ரெட்டமலை சீனிவாசன் அயோத்திதாசரை பத்தி கொஞ்சம் பேச்சு பார்ப்பேன். எங்க ராசா பேசுவார், அவர் பேசுவார், அவருக்கு தெரியும், எனக்கு தெரியும். உங்களுக்கு எவ்வளவு தெரியும்? ஒன்னும் தெரியும், ஒன்று தெரியாது. நீ கொள்கை வச்சுற, இது வச்சுற, 1.5 கோடி தொண்டை, 2 கோடியே, அப்படியே தெருக்கோடியே, அப்படியே அத்தனை கோடியே, 1 கோடியே. நாங்க யார் தெரியுமா? கூட்டத்துக்கு காசு கொடுக்காம கூட்டம் வருமா? எங்க இருக்கு உங்க கொள்கை? எங்க இருக்கு? ஓட்டுக்கு காசு கொடுக்காம உங்க கட்சிக்காரன் ஓட்டு போடுவானா? போட மாட்டான். அப்புறம் எதுக்கு பேசுற கொள்கை? எதுக்கு கொள்கை பேசுற? செத்து போச்சு. டெட் பாடிக்கு ஆக்சிஜன் சிலிண்டர்ல வச்சு அப்படியே எழுப்பிட்டு இருக்கான். அது இந்த 2 வருஷத்துல கம்ப்ளீட் முடிஞ்சிடும், அடக்கம் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். தர்க்கம் செய்யு. இப்படி பேசுறல்ல, திராவிடம் என்றால் இது, திராவிட கோட்பாடு இது, திராவிடம் வந்து கல்வி அப்படி கொடுக்கும், மருத்துவத்தை அப்படி கொடுக்கும். என்ன கொடுத்துருக்கு? என்ன கொடுத்துருக்கு? பஸ் பாஸ் ஃப்ரீ, பஸ் கட்டணம், பேருந்து கட்டணம் இலவசம். படிக்க போற கல்லூரி பெண்கள், நம் தங்கைகள் தம்பிகளுக்கு 1000. ஆனா 1ஆப்ல இருந்து 12ஆம் வரைக்கும் பாட புத்தகத்தின் விலை ஏறிடும். எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள்! கேளு, கால் விலை ஏறிடுச்சு, அச்சு விலை ஏறிடுச்சு, உனக்கு தெரியாம ஏறிடுச்ச. இப்ப எப்படி தெரியுமில்ல, நான் சொன்னேன், நீ நம்பல. நம்ம எச்சில் இருந்தாண்டா பல பேர் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கான்னு சொன்ன, நீ யாரும் கேட்கல. இப்ப பாரு, இப்ப திருமுருக மாநாடு நடக்குது, முருகன் மாநாடு, உலக முருகன் மாநாடு. எப்படி தெரியுமில்ல, தமிழ் மொழி நம் மொழி, தமிழ் இனம் நமது இனம், மூத்த மொழி தமிழ், நாம் வந்து முதல் மாந்தன் தமிழன், தன் பெருமைக்குரிய இனம் என்கிற பெருமிதம் நமக்கு வரணும். எங்கே கேட்ட மாதிரி இருக்காது, அண்ணன் பேசினதுதான். எங்க கேட்ட மாதிரி இருக்கா? எப்படி தெரியுமில்ல, 10 வருஷம் கழிச்சு திருப்பி அதையே பேசிட்டு அவங்களே சிந்திச்ச மாதிரி காட்டுவாங்க. இதாண்டா திராவிடம். இதுக்கு பேர் என்ன? திருட்டு திராவிடம். அது திருட்டு திராவிடம், இருட்டு திராவிடம் ரெண்டும் ஒண்ணுதான். அது திருடிட்டே இருப்பான், இருட்டிலையும் திருடுவான், ஒண்ணு. இதுதான் வேலை. முதல் மாந்தன் தமிழன், சரி. அப்புறம் எங்கிட்ட திராவிடம் வந்துச்சு, முதல் மொழி தமிழ், அப்புறம் எங்கிட்ட திராவிட மொழி வந்துச்சு. ஒன்றுக்கு பதில் இருக்கா? ஏதாவது ஒன்றுக்கு. இவ்வளவு காலத்தில் இல்லாமல் இப்போது முருகனை தொழ காரணம் யார்? அடியேன் தான். ஒண்ணும் கிடையாது. இத்தனை ஆண்டுகால ஆட்சியிலே விநாயகர் சதுர்த்திக்கு விடுமுறை, பொது விடுமுறை, சரஸ்வதிக்கு விடுமுறை, ஆயுத பூஜைக்கு விடுமுறை, தமிழ் இறை முருக பெரும்பாட்டனுக்கு, முருக பெருந்தகைக்கு ஏன் அவனுடைய தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை இல்லை? கேட்டு சொல்லு. இத்தனை ஆண்டுகளில் தைப்பூசத்திற்கு பொதுமுறை விட்ட பெருமகன், பொது விடுமுறை விட்ட பெருமகன் ஐயா எடப்பாடி பழனிசாமி கேட்டு பெற்றவன் உங்கள் மகன் சீமா. யாரும் மறுக்க முடியும். அருணகிரிநாதருக்கு பிறகு அவன் பேரன் சீமான் தாண்டா தூக்குன வேலை. வேல் வேல் வெற்றி வேல். 63 நாயன்மார்கள் சிவனை பாடினார்கள். எண்ணற்றது தேவாரம், திருவாசகம் எல்லாம் சிவனுக்கு. எல்லாம் சேக்கிலார் புராணத்தை, பெரிய புராணம் வந்து எல்லாம் சிவனை தான் பாடும். நக்கீரன் பாடிய திருமுருகாற்று படையை தவிர நமது இறைக்கு ஒண்ணு இல்லாவே. அவர் மதிப்பிழந்து போன நடிகன் போல, மார்க்கெட் இழந்து போன நடிகன் போல நின்னா வந்தாண்டா அருணகிரிநாதன். திருப்புகழ் பாடின பத்தி திருமுத்து திருநகை என்ன ஓதும் போட்டான். அதுக்கப்புறம் தான் யாருன்னா, அதுக்கப்புறம் ஒரு இடைவெளி பார்த்தா எங்க இருந்த விடுவனா தூக்குனா வேல் ஆடுறா திருமுருக பெருமுழா.
வேல் வேல் வெற்றி வேல் தூக்கணும். இப்ப பாரு பூரா பேரும் தூக்குறாங்க வேலை. அரசு விழா ஜெயிச்சுட்டா சீமான், ஜெயிச்சுட்ட, நீ ஜெயிச்சுட்ட, ஒண்ணும் பண்ண முடியாது. இவ்வளவு காலம் நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருந்த திராவிட திருட்டு கூட்டம் நம்ம பாட்டை முருகனை ஏமாத்த கிளம்பிட்டான். பத்தன்போல தம்பி, நீங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஓரத்துல என்னை பார்த்து தங்கன்னு கண்ணடிக்கிறது பாத்துக்கடா. ஐயோ பயலிய, நீ ஒன்னும் செய்வ, நான் என்ன செய்யறது? ஒரே ஒண்ணுதான் உனக்கு கற்பிக்க விரும்புறேன். காயம் என்றால் அதற்கு ஒரு மருந்து இருக்கு. உன் இனம் இவ்வளவு காலமும் தூக்கி சுமந்து வந்த வேதனைக்கு ஒரே மருந்துதான் சாதனை. சாதனை வெற்றி. சாதனை என்ற மூன்றெழுத்தை தொட, வெற்றி என்ற மூன்றெழுத்தை நீ தொடணும். அவ்வளவுதான். நீ தோல்வின்னு ஏன்டா நினைக்கிற? இப்ப நீ இதுவாக கண்டதெல்லாம் தோல்வின்னு ஏன் நினைக்கிற? வெற்றி என்றால் பெற்றுக்கொள், தோல்வி என்றால் கற்றுக்கொள். அவ்வளவுதான். இவ்வளவுதான் கோட்பாடு. வெற்றியே தோல்வியின் குழந்தைதான். உனக்கு இருக்கிற வெறி, உனக்கு இருக்கிற பயிற்சியா இருக்காது கண்டாரு. உன் மொழியில உனக்கு புரியுற மாதிரி என் தம்பி தங்களுக்கு சொல்றேன். ஒரு பையனை நீ விரும்புற, ஒரு பொண்ணை நீ விரும்புற, பார்த்தவொடனே பார்த்துருச்சுன்னா மதிப்பு இருக்காது. ஏய் மடிஞ்சிருச்சுரா, ஆள் செட் ஆயிடுச்சுராம்பா. அது ஒன்னே ஒரு 6 மாசம் சுத்த விட்டா இந்த பிள்ளை நம்மளை ரொம்ப இது பண்ணுத. அப்புறம் 2 வருஷம், அப்புறம் 1 வருஷம், அப்புறம் 3 வருஷம், அப்புறம் 4 வருஷம் சுத்த விட்டு கடைசியா உன்னைய வந்து வீட்டில் வந்து அம்மா அப்பாட்ட பேசுங்கன்னு சொல்லி அந்த காதல் இருக்குல்ல, அது எவ்வளவு மகிழ்ச்சிகரமா, எவ்வளவு அன்பானதா இருக்கும். அப்படி இருக்கும்டா. நாம வெற்றின்னு ஒன்று தொடும்போது பேரன்பு கொண்டு நேசித்த காதலியை நாம் கிடைக்க பெற்றால் எப்படி மகிழ்வோமோ அப்படி ஒரு மகிழ்ச்சி நமக்கு வரும். வேற உதாரணம் இருக்கு, ஆனா இந்த உதாரணம் தான் உனக்கு புரியுற மாதிரி இருக்கு. ஏன்னா எனக்கு பாடம் நடத்த பேராசிரியர் எங்க ஐயா கண்ணன், என்னோட படித்த என் சக நண்பர்கள், அவங்களுக்கு இப்ப நினைவு வரும். அவர் இறந்துட்டாரு. நான் படிச்சுட்டு இருக்கும்போது இறந்துட்டாரு. அவர் பெரிய அறிஞர், பெரிய அறிஞர். கணிதம் அப்படி நடத்துவார், எளிமையாக நடத்துவார். எங்கள் எல்லாரும் மேலேயும் ரொம்ப அன்பாக இருப்பார். பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த இன்ஸ்பெக்ஷன் வருது, அந்த பார்வையாளர்கள் வருவாங்க, எங்களை பெரிய அதிகாரிகள். அப்போ 9th 10th இருக்கிற பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தும்போது அந்த மதிய நேரம், அந்த சாப்பாடு நேரம், இந்த 12 மணி, 1 மணிக்கு சாப்பாடு கொடுக்கணும், 12 மணிக்கு பாடம் நடத்துகிறார். அந்த வகுப்பில் அவர் உட்கார்ந்துருக்கும்போது நாங்கள் இருக்கும்போது கணம் வெற்றுக்கணும் அரைவட்டத்துக்கு போட்டு லட்டு, சிலேபி, பூந்தி, பரோட்டா, அப்படி பாயா அப்படி எழுதுவார். இப்படி இங்கே வந்து இப்படி இப்படி போடுவார். அதே ஆசிரியர் அடுத்து மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு +1 +2 அந்த மாணவங்களுக்கு எடுக்கும்போது இந்த வட்டத்துக்குள்ள சில்க் சுமிதா, ஜெயமாலினி, அனுராதா, அப்படி லதா, மஞ்சுளா அப்படி எழுதிட்டு போவார். இவர் கமிச்சிட்டே இருக்காரு. யார் இந்த சூப்பர்வைசர், இந்த பார்வையிட வந்தார்ல, மேற்பார்வையிட வந்தார். இருந்தாலும் அந்த நேரத்தில் லட்டு, பூந்தி, ஜிலேபிலாம் வச்சான். இங்கே வந்து சில்கு சுமிதா, ஜெயமாலி இதாக போடுறான் அப்படின்னு அவரை கூப்பிட்டு தனி அறையில் அவர் கேட்குறாரு, இது ஏன் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னு. ஐயா அது 12லேருந்து 1 மணின்னா பசி நேரத்தில் இருப்பாங்க பிள்ளைங்க, இந்த லட்டு பூந்தினா கொஞ்சம் அப்படியே கவனிப்பான், நல்லா கவனிப்பான். இது ஏன் இந்த மாதிரி? அவன் பெரிய 5 ஸ்டார் ஆகிட்டாங்க, +1 +2 தாண்டி வர்றாங்க. அவங்க சாப்பிட்டு கொண்டு உட்காந்துருக்கும்போது சில்கு சுமிதா, ஜெயமாலினி அப்படின்னா நல்லா கவனிப்பாங்க. அவன் கவனத்தை இழுக்கத்தாங்க அப்படி எழுதுனேன்னு. அதுக்காக தான் நானும் உனக்கு அதை சொன்னேன். வேற உதாரணம் இருக்கு. நானும் தான் உனக்கு என்னத்தை சொல்லி ஏதை உரைச்சாலும் நானும் படிக்க சொல்றேன். நான் உனக்கு ஒண்ணு சொன்னேன், ஒருவர் 10ஆவும் 10 100ஆவும் பகைவர் நடுங்கு படையாவும். இதுவரை இல்லை. படையை பெருக்கு, தடையை நொறுக்கு, இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு கோட்பாட்டை வச்சேன். இதுவரை இல்லை. கிளை இல்லாத கிராமங்கள் இல்லை என்ற நிலையை உருவாக்குவோம். நடக்கல. இப்ப திருப்பி மறுபடியும் வந்து அண்ணன் எப்ப 13 வருஷம் கழிச்சு 8 ஆண்டுகள் தேர்தலை சந்திச்சு மறுபடியும் வந்து நின்றுட்டு இருக்கேன். ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள் நம் மீது பேரன்பு கொண்டவர்கள், நாம் வெல்ல வேண்டும் என்று
ரொம்ப நம்மை வாழ்த்தி நம்மளை ஆதரித்து நிற்கிற பெருமக்கள், வாக்ககத்திற்கு பணியாளர்கள் அங்கே பணி செய்ய போகும்போது, தம்பி எல்லா கட்சிக்கும் அங்கே அந்த கட்சிக்கெல்லாம் இருக்காங்க, நம்ம கட்சி பிள்ளைகளை யாருமே உள்ள காணமே அப்படின்னு சொல்லும்போது ஒரு வழி வரும் பாருங்க. இதை விட நான் என்னதான் வேலை செய்யறதுன்னு எனக்கு தெரியல. இன்னும் நான் உங்களுக்கு புரியுற மாதிரி கற்பிக்கலையா? இல்லை இல்லை நான் கற்பித்தது உங்களுக்கு உண்மையிலே புரியலையா? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒன்றும் கிடையாது. நான் 2 தொகுதியை ஒரு மாவட்டம் அறிவிக்கும் போது கட்சியில் இருக்கிறவங்களும் விமர்சிச்சிங்க, மற்றவங்களும் சிரிச்சாங்க. அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா அதை செஞ்சபோது அவர் சரியாத்தான் செய்கிறார். நீங்கள் நான் ஒரு தொகுதியை ஒரு மாவட்டம் அறிவிக்கும் போது எல்லாம் சிரிச்சிங்க, கட்சிக்குள்ளே இது தேவையில்லாமல் இருக்காங்க. இப்போ மற்றவர்களாக அதை செய்ய தொடங்கும் போது அண்ணே நம்மளை அப்படியே காப்பிடிக்கிறாங்கண்ணே அப்படின்னு அவங்க அடிச்சிருவாங்கன்னா நான் முதல்ல செய்ய சொன்னேன், நீங்கள் செய்யலை. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு எளிய உதாரணத்தின் மூலமாக அண்ணா உங்களுக்கு விளக்க நினைக்கிறேன். நாம் ஒரு கழுத புலியை பார்க்குறோம், ஒரு சென்னாயை பார்க்குறோம். அது என்ன செய்யணும்னா தனக்கான இறையை 1 கிலோ எடை உள்ள ஒரு கறியை, ஒரு மாமிச துண்டை, ஒரு கறி துண்டை அப்படியே வாயில கவிட்டு ஓடிடும். அதே 1 கிலோ எடை உள்ள உணவு, அந்த உணவை 1 கோடி எறும்புகள் அதே 1 கிலோ கறி துண்டை அந்த உணவை தூக்கி சுமந்துடும். அப்போ ஒரு சென்னாய் 1 கோடி எறும்பு. இப்ப நீ சென்னாய் அல்ல, 1 கோடி எறும்பாக இருந்து வேலை செய்யணும். இதுதான் நீங்க இப்ப ஏற்றுக்கொள்ள போகிற கோட்பாடு, விதி, அந்த முறை. கட்சி ஒன்று சொன்னாதான் இனிமேல் எந்த கொம்பாது கொம்பனா இருந்தாலும் அறைக்குள்ள பேச்சு அண்ணன் வெளியில தான் அலைபேசி வச்சுட்டு வரணும். வாசல்ல நிக்கிறேன்னு கேட்டா இந்தாங்க தம்பின்னு கொடுத்துட்டு வரணும். அங்க போய் எதுக்கு வாங்குற அப்படின்னா நீ வேற எங்கேயாவது கட்சிக்கு தான் போகணும். இல்லை நாளைக்கு இன்னும் பல கட்சிகள் உருவாக இருக்கு, அதில் கூட நீ போய் சேர்ந்துக்கலாம். இல்லை நான் சேர்த்து விடணும்னாலும் சொல்லிவிடு. கட்சினா கட்டுப்பாடு தான் தம்பி, ஒழுங்குனா ஒழுங்கு. நான் 1000 ஆடை மேய்க்கிற ஒரு மேய்ப்பன் தம்பி, ஒரு கோன், ஒரு ஆயன். 999 ஆடு ஒன்றா போகுது, நான் ஓட்டி கொண்டு போறேன். ஒரு ஆடு துள்ளி குதிச்சு வேற இடத்துக்கு ஓடுது. நான் செல்லமா வளர்த்த ஆடுதான், என் ஆடுதான். நான் அதுக்கு பிரசவம் பார்த்தேன், குட்டியிலிருந்து அதை வளர்க்குறேன், அதுக்கு இறை கொடுத்தேன், துள்ளி குதிச்சு ஓடுது. இந்த ஒரு ஆடை திரத்தி நான் ஓடவா, இந்த 999 ஆட்டை பார்க்கலாம். இந்த ஒரு ஆடை திரத்தி ஓடினால் இந்த ஆடு கலைந்து விடும், இதுக்கு பேராபத்து வரும், விலங்குகள் அடித்து உண்ணும். அப்ப அந்த ஒரு ஆடை பற்றி கவலைப்படாமல் இந்த 999 ஆட்டை பற்றி கவலைப்படுகிற மேய்ப்பன் தான் நல்ல மேய்ப்பனா இருக்கு. அண்ணா அவர் போயிட்டாரு, அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. மாசத்தும் செஞ்சேனை படையை நடத்தி போகும்போது எண்ணற்ற தோழர்கள், வீரர்கள் இறந்து போனார்கள். என்னுடன் பழகியவன், என்னுடன் பயிற்சி எடுத்தவன், என் உயிர் தோழன் தூக்கி சுமப்பது தேவையற்ற சுமை. அப்ப என்ன, குழிய தோண்டான், புதைச்சான், வணங்கி செலுத்தான், போயிட்டான். என்ன செஞ்சான்? அவனை சுமக்கவில்லை, அதுவரை அவன் சுமந்து வந்த கனவை சுமந்து கொண்டு நடந்தான். மாசத்துங்க என்ற புரட்சியாளன் சொன்னான், இறந்தவர் போக இருப்பவர் முன்னேறுக. அவனை வாசித்து நேசித்த சீமான் சொல்றான், சென்றவர் போக நின்றவர் முன்னேறுக. அவ்வளவுதான், இதான் கோட்பாடு. வச்சுக்க, ஏறு, போ போ போ. இங்க இறந்து போனா அவன் கூட இறந்தவன்லாம் ஒருத்தன் இல்லை. கணவன் இறந்தவருக்கு புருஷன் இறந்த, புருஷன் இப்ப அம்மா இறந்தவன, பிள்ளை இருந்தெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது கதை. ஒரு குரங்கு, தாய் குரங்கு தன் குட்டியை, அவ்வளவு காலம் தூக்கி சுமந்த குட்டியை வெள்ளம் வரும்போது நதியில போகும்போது தோல்ல தூக்கிட்டு சுமந்து போகுது 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 கரையை நெருங்கிச்சு, கிட்டத்தான் போகுது. ஆனால் தன்னையும் சேர்த்து தண்ணீர் இழுத்து கொண்டு போய்விடும் என்கிற நிலை வரும்போது குட்டியை கைவிட்டுச்சு. அப்ப என்னது, இந்த தாய் குரங்கின் நிலைதான் உங்க அண்ணனுக்கு. வேற வழியே இல்லை என்றால் தான் கைவிடுவேனே ஒழிய யாரையும் அப்படி எளிதா வெளியில போ அதுன்னு இங்க யாரும் மாசத்துன்னு சொன்னதான் உடன் பிறந்தவர்களே. நாங்கள் வன்முறையின் மீது தீராத காதல் கொண்ட மன நோயாளிகள் அல்ல, தேசிய விடுதலைக்கான போராளிகள். அதனால யாரையும் இவரை நீக்கி விட்டுணும் ஒரு பைத்தியக்கார தலைமை ஒன்றும் கிடையாது. யாரையும் நேசிக்க தெரியாத பச்சச்ச பாசமற்ற பதர்கள் இங்க எவனும் கிடையாது. இங்க ஒரு ஒழுங்கு இருக்கு. 2 கோட்டை போட்டு இந்த கோட்டுக்குள் தான் ஓட வேண்டும் என்றால் அதுக்குள்ளதான் ஓடணும். இப்படி ஓடுவேன் எப்படி வேணாலும் ஓடுவனுக்கு கோடதற்கு, நாடதற்கு, கொள்கைதற்கு கோட்பாடு. அதனால கட்சி இந்த கோடு இதுல ஓடு அண்ணா ஓடணும்.
இப்பவும் சொல்றேன், எனக்கு சீட்டு உனக்கு சீட்டுங்கிற கற்பனை இருக்குன்னா வேற பக்கம் கம்பியை நீட்டு. இது உனக்கான கட்சி கிடையாது. கட்சி யாரை நிறுத்துதோ அது நரிய நிறுத்தினாலும் நாயை நிறுத்தினாலும் குரங்க நிறுத்தினாலும் நான் வேலை செய்வேங்கிற கொள்கை முடிவெடுக்கிறவன் எவனோ அவன் என் கூட நின்று. நீ யாருக்கும் 1 கோடி 2 கோடி காசு வாங்கி சீட்டு கிடையாது. எவனுக்கும் கட்சிக்கு எவ்வளவு கொடுப்பா, கட்சிக்கு தொகுதிக்கு எவ்வளவு செலவு பண்ணான்னு கேட்டு சீட்டு கொடுக்குற கட்சி இது கிடையாது. யாரை நிறுத்தினால் சரியாக இருக்குமோ அதை 1 முறை 2 முறை 100 முறை சிந்திச்சு முடிவெடுக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி. புரிஞ்சுக்க. தேவையில்லாம போட்டு குழப்பிக்கிட்டு மண்டை பிடிச்சுக்கிறாங்க. உனக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, காலம் இருக்கு, எந்த கட்சிக்கும் போகலாம். நீ சொல்றத கேட்கறது, நீ சொல்ற வேட்பாளருக்கு சீட்டு கொடுக்கறது, அப்படி ஒரு கட்சி இருக்குன்னா அதில் போய் சேர்ந்து நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. மகராசன் இங்க அப்படி கருத்துல வராது. நீ ப்ரோ கபடி பார்த்துருக்கியா? பார்க்கல. பாரு. ஐபிஎல் பார்க்குறியா? அது பார்ப்பீங்க. நான் பார்க்கறதில்ல, நீங்களாம் நல்லா பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல ஜிஎஸ்கே இருக்கு. தமிழ்நாட்டு வீரர்களே இல்லைன்னு குறை வந்தது. அதுக்கு நான் குரல் கொடுத்தேன். ஏன் தமிழ்நாட்டு வீரர்களே இல்லையா, மற்ற மாநில வீரர்கள் ஆடுறான்? அந்த முதலாளிக்கு ஒரே இலக்கு தான், வெள்ளணும். ப்ரோ கபடியில தமிழ் தலைவாசன் ஒரு அணி இருக்கு, பார்த்திருக்கியா? ஒருத்தன் ஒப்புக்கு இருப்பான் ஒரு தமிழை, மீதி பூரா ஈராக்கார ஆடுவாங்க. அவனுக்கு வெளி மாநிலம் மகாராஷ்டிராக்காரன், பீகார்காரன், குஜராத்துக்காரன்லாம் ஆடுவான் அவனுக்கு. ஏன்? அந்தந்த மாநிலங்களில் எவன் சிறந்த வீரனோ அவனை இந்த முதலாளி எடுத்துக்கணும்னு நிறுத்துறான். இந்த முதலாளி அல்ல, இவன் போராளி. இவனுக்கு ஒரே இலக்கு தான், இந்த படையை எந்த தளபதி சரியாக நடத்தி செல்வானோ அவனிடத்துல ஒப்படைக்கிறதா சரியான கட்டளை தளபதியா இருக்க முடியும், போராளியா இருக்க முடியும். சும்மா எவனுக்கு இல்லை. ரொம்ப நாளா இருக்காரு அப்படின்னா கன்னியாகுமரியில யாருன்னே தெரியாது, எங்கிருந்தோ வந்தது. வேலை, கணவனும் மனைவி வேலையை விட்டு வந்தாங்க. சீட்டு கொடுத்தோம். என் தங்கச்சி ஜெனிஃபரை தர்க்கத்தில் வென்று காட்ட சொல்றா. இந்தியாவில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இல்ல அபிநயாவை ஜெயிக்க சொல்லு, இல்ல கார்த்திகாவை ஜெயிக்க சொல்லு, இல்ல காளியம்மாவை ஜெயிக்க சொல்லு. யாராவது ஒருத்தர் என் தங்கைகளை தர்க்கத்தில் விட சொல்லு. எங்க அம்மா உட்கார்ந்துருக்கு, எங்க அம்மாவோட அறிவோட உரசிப்பார், மோதிப்பார். தகுதியற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிற ஒரு தற்கொலை படை இதுன்னு நீ நினைச்சிடக்கூடாது. இப்ப நீ செய்ய வேண்டியது அண்ணனுக்கு செய்ய வேண்டியது. நான் தென் சென்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், மண்ணை மத்திய சென்னைக்கு வரட்டும், வட சென்னைக்கு வரட்டும், அப்புறம் கன்னியாகுமரிக்கு வரட்டும், அப்புறம் தூத்துக்குடிக்கு வரட்டும், திருநெல்வேலிக்கு வரட்டும், மதுரைக்கு வரட்டும், கோவைக்கு வரட்டும் காத்திருக்கிறது முட்டாள்தனம். நான் வர்றதுக்கு நிறைய நாள். இங்க பாரு, சரியாக 26 பொது தேர்தல் 17 மாதங்கள். சரியா? நீ எப்படி பாப்பா? இன்னும் 2 வருஷம் இருக்குல்ல, 2 வருஷம் எங்கிட்டு இருக்கு? சரியா 17 மாதங்கள் இருக்கு. 6 மாசத்தை விட்டு விடு. அது தேர்தல் களமாயிரும். அதை பத்தி தான் சிந்திக்க முடியும். சரியா 10 மாசம் தான் இருக்கு. இந்த 10 மாதத்துல நீ செய்ய வேண்டிய பணி 10 வருஷத்தில் நீ செய்யாத பணியை செய்யணும். என்ன செய்யணும்? இது ஒரு போர், புரட்சிகர அரசியல் போர். புலிப்பாய்ச்சல், நாம் எடுத்த புலிப்பாய்ச்சலில் வெகுவான பெரும்பாய்ச்சல். 4 அடி தானே இந்த பாய்ச்சல் 42 அடி தாண்ட வேண்டிய பாய்ச்சலா இருக்குது. அதை கவனத்தில் வச்சுட்டு பாயணும். ஏண்டா 2 விழுக்காடு திரிபுராவில் இருந்த பிஜேபி 42 விழுக்காடு வந்து ஆட்சி அமைக்க முடியும்னா 8 விழுக்காடு இருக்க நாம் தமிழர் கட்சி பெரும் பாய்ச்சலில் 48 விழுக்காடு வாங்கி ஆட்சி அமைக்க முடியாதா? பாராளுமன்றத்தில் தோற்று போனார் பஞ்சாப்ல கெஜ்ரிவால். சட்டசபை தேர்தலில் வென்று ஆட்சி அமைத்தார். வரலாறு நீண்ட கால வரலாறு இல்லை, நிகழ்கால வரலாறு. இதே வரலாற்றை 2016 நாம் தமிழர் பிள்ளைகளால் எழுத முடியும். அதை நம்பணும். அதுக்கு என்ன வழி? ஒண்ணும் கிடையாது. இப்போ ஒரு உதாரணம். இப்ப என் தம்பி இருக்கார் சிவகுமார் மருத்துவர். எந்த வாக்ககத்தில் அவர் வாக்கு செலுத்தினார்? இது கேள்வி. இப்ப என் தம்பி இருக்கார் ரூபன், என் தம்பி மாப்பிள்ள இருக்கார், இவர் தம்பி இருக்கார், இவர் இருக்கார், ஆனந்த் இருக்கார். அவர் இந்த விருகம்பாக்கத்தில் எந்த வாக்ககத்தில் வாக்கு செலுத்தினார்? ஒரு வாக்கு அன்னை 118வது வட்டத்தில் இந்த வாக்ககம். அந்த வாக்ககத்தில் நமக்கு எவ்வளவு வாக்கு? அதை உன்னால எடுத்துட முடியும். அண்ணே 50 பேர் கட்சியில் இருக்கானா? இல்லை. 100 ஓட்டு 100 பேர் இருக்கானா? இல்லை. ஆனால் வாக்கு செலுத்திருக்கு. இப்போ நமக்கு அங்கே தேவை ஒவ்வொரு வாக்ககம் ஒரு கிளை. வாக்கக முகவர் அதை மறந்துடணும். நம்ம கட்சியில பூத் ஏஜென்ட்ங்கிற சொல் தடை செய்யப்பட்டிருக்கு. வாக்கக முகவர்ங்கிற சொல்ல தூக்கி அது கிடையாது.
வாக்கக முகவர் நீ போட்டால் அது 2 நாள் வேலை. வாக்கு செலுத்துகிற அன்னைக்கு, வாக்கு எண்ணுகிற அன்னைக்கு. அதுக்கப்புறம் அப்ப இது கிளை. ஒரு வாக்ககத்துக்கு 10. அன்னை எவ்ரி பூத் 10 யூத். காங்கிரஸ் பேரியக்கம் அவ்வளவு பெரிய கட்சி, 110 ஆண்டுகளுக்கு மேலான கட்சி. எவ்ரி 10 யூத் எவ்ரி பூத் அப்படி திருப்பி சொல்லுது. எப்படி சொல்லுது? எவ்ரி பூத் 10 யூத் சொன்னது எவ்ரி யூத் 10 பூத் சொல்லுது, மாத்தி சொல்லுது, வேகமா சொல்லுது. இப்ப முருகனை பத்தி வேகமா வருது இல்ல, அது மாதிரி இப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய கட்டமைப்பு ஒரு தொகுதி தலைமை என்றால் தலைவர், செயலாளர், பொருளாளர், 3 தூண். துணை தலைவர்கள், இணை துணை செயலாளர், செய்தி பிரிவு செயலாளர், 8 பேர். இது முதன்மை பொறுப்பு. இதுல இந்த கிளை தலைமை பெண்ணா இருக்கலாம், யாராவது இருக்கலாம். இதுல ஒரு இடத்துல அடர்த்தியா அண்ணா இங்க தெலுங்கு பேசக்கூடியவங்க இருக்காங்க, இங்க கன்னடம் பேசக்கூடிய இருக்காங்க, இங்க மலையாளம் பேசக்கூடிய இருக்காங்க. சிற்றூருக்கு போற அண்ணா இங்க வெறும் தேவேந்தர் தான் இருக்காங்க, அண்ணா இங்க வெறும் கோனார் தான் இருக்காங்க, அண்ணா இங்க வெறும் நாடார் தான் இருக்காங்க, அண்ணா இங்க ஆதி தமிழ் குடிகள் தான் இருக்கு, அண்ணா இங்க வெறும் வன்னியர் தான் இருக்காங்க, அண்ணா இங்க வெறும் முதலியார் தான் இருக்காங்க, இங்க உடையார் தான் இருக்காங்க. யோசிக்கவே யோசிக்காத. 8 பேர் 10 பேரை போட்டு. ஏன்னா நீ இந்த பிறமொழியாளர்கள் அண்ணன் கட்சி எல்லா உயிர்களுக்கும் அரசியல் செய்யும் போது சக மனிதனுக்கு அரசியல் இல்லையா? இருக்கு. நீ வாழ்கிற இடம் மட்டும் இவர்களுக்கு கொடுக்கவில்லை, வாக்குரிமையும் கொடுத்திருக்க. தமிழ் தேசிய மக்கள் இந்த நிலத்தின் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி இந்த நிலத்தின் வளத்தை பாதுகாத்து மண்ணின் மக்களின் நலத்தை பாதுகாக்க முன்னேறும் போது அவர்களுக்கு துணை நின்று அரசியல் வலிமையை பெருக்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இவர்களுக்கு இருக்கு. பீகாரியா இருக்கு, குஜராத்தியா இருக்கு, மகாராஷ்டிரா இருந்தவரா இருக்கு. எந்த மாநிலத்தில் உனக்கு அரசியல் அதிகாரம் இருக்கு? அந்தந்த மாநில மக்களின் கட்சி அரசியலோடு கரைந்து போய் தமிழ் பேரின மக்கள் வாழ்றோம். அது போல எங்களோடு கரைந்து போய் ஒன்னே ஒண்ணு, மன்னர் கட்டபொம்மர் படையிலே எங்கள் பாட்டன்கள், வீர பெரும்பாட்டன்கள் வெள்ளையத்தேவனும் சுந்தரலிங்கனாரும் எப்படி தளபதியாக இருந்தார்களோ அப்படி தமிழ் பிள்ளைகள் நாங்கள் முன்னெடுக்கிற இந்த அரசியல் படையில் எத்தனை தளபதியும் இருங்கள், மன்னர் நாங்கள் தான். அதை மனதில் வைத்து, ஏன்னா கடைசியா ஒரு நிலம் தான் எங்களுக்கு இருக்கு. எல்லாருக்கும் அவரவர் தாய் இல்லம் இருக்கு. அங்கே உங்களுக்கு அரசியல் இருக்கு, அதிகாரம் இருக்கு. அங்கே உங்க மொழி மீள்வதை இங்க நீங்க பாத்துக்கிறீங்க, உங்க இனம் பாதுகாக்கப்படுகிற உரிமையை நீங்க பாத்துக்கிறீங்க, உங்க நில வளம் காக்கப்படுவதை பாத்துக்கிறீங்க. சான்று இருக்கு, சான்று. மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் தொடங்கி வருது, ஆனால் என்னுடைய கன்னியாகுமரி மலையைத்தான் நீ வெட்டுகிறாய். ஆனால் துறைமுகம் விழுங்கும் உனக்கு மலை என்னுடைய மலை. நல்லா கொஞ்சம் அணு உலை முதல்ல இங்க வந்துச்சு கேரளாவுக்கு, ஆனா ஏன் இடிந்த கரைக்கு வந்துச்சு? எதிர்த்தவர்கள் கம்யூனிஸ்ட், எதிர்த்தவர்கள் காங்கிரஸ். ஆனால் இங்கே அது இருக்க வேண்டும் என்று போரிடுகிறவர்கள், வாதிடுகிறவர்கள் அதே கம்யூனிஸ்ட் காங்கிரஸ். இப்ப புரியுதா? அப்ப இது என் நிலம், என் மண், என் மக்களுக்கான அரசியலை நாங்க தான் முன்னெடுக்கணும், வழியே கிடையாது. இப்ப ஒரு சிக்கலை நீங்க பவானியில ஈழத்தமிழ் நம்ம மக்கள் குடியிருக்கிற முகாம்ல இருந்து இந்த அரசு அவர்களுக்கு 150 வீடு கட்டி கொடுக்க முடிவெடுக்குது. கட்டக்கூடாது, ஈழத்தமிழர்கள் இங்க இருக்கிறதுனால குற்றச்செயல்கள் அதிகரிக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை இருக்காங்க. என்னென்ன மாதிரி குற்றச்செயல்கள் வந்திருக்குன்னு ஒரு பதிவை நம்ம கொடுத்தா அதை பேசலாம், அது சரி செய்யலாம். இந்திக்காரர்கள் 1.5 கோடி பேர், வட இந்தியர்கள் இந்தியை தாய்மொழியாக்க என் தாய் நிலத்தில் இருக்கிற போது அது நன்செயல்கள் நடக்குது. என் ஈழ தமிழ் சொந்தங்கள் இங்க இருக்கும்போது குற்றச்செயல்கள் நடக்குதா? இதை ஏற்கிறீர்களா? எப்படி இருக்கு? இங்க கஞ்சா விற்கிறவன், போதைப் பொருள் விற்கிறவன் எல்லாருமே வட இந்தியன் தான். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மேஞ்ச பசுமாட்டை நள்ளிரவில் வாளை வெட்டி விட்டு வன்புணர்வு செய்து கொலை செய்தவர்கள் அவர்கள். காட்டு வேலைக்கு சென்று வந்த தங்கையை வன்புணர்வு செய்து கொலை செய்தவர்கள் அவர்கள். ராமேஸ்வரத்தில் மீனவ தங்கையை 6 பேர் மீன் பண்ணையில வேலை செய்தவர்கள் வன்புணர்வு செய்து கொலை செய்தது அவர்கள். எந்த குற்றச்செயலில் ஈழத்தமிழன் ஈடுபட்டு அவனை சொன்னான், உன்னைய சொன்னான், என்னைய சொன்னான். இது எப்படிப்பட்ட அணுகுமுறை? வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் தமிழம் என்று பேசிவிட்டு சொந்தவரை, சொந்த இனத்தவரை நிற்க இடமில்லாமல் விரட்டுவது எவ்வளவு பெரிய இழிவு!
கவனிச்சு பாருங்க, எவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையில நீ நின்று கொண்டிருக்கிறாய் என்று. இப்ப நீ என்னன்னா, உன் நிலத்தை நீ கொஞ்சம் கொஞ்சமா இழந்துகிட்டு இருக்க. உன் நிலத்தின் அரசியல் அதிகாரத்தை நீ இழக்கிற. எப்படி இழக்கிற? வந்த 1.5 கோடி பேருக்கு நீ வாழ்கிற உரிமையும் இல்லை, அவனுக்கு வேலை மட்டும் கொடுக்கல, ஓட்டு உரிமையும் கொடுத்துருக்க. இந்த நிலத்தின் அரசியல் அதிகாரத்தை அவன் தீர்மானிப்பான். அவன்கிட்ட அதிகாரம் போச்சென்றால் நீ அடிமையாயிருக்க, கதை முடிஞ்சு. சிங்களன்ட்ட விடுதலையும் அதிகாரம் போன உடனே நீ அடிச்சு உரட்டப்பட்ட, அழித்தொழிக்கப்பட்ட. இமய வரை பரவி இருந்த நீ, இந்த நாட்டின் விடுதலைக்காக செக்கிழுத்து தூக்கிலே தொங்கிய நீ, இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்து சொந்த நாட்டிலே அடிமையா நிற்க காரணம், இந்தியை தாய்மொழியாக கொண்டவன்கிட்ட விடுதலை போயிடுச்சு, நீ இன்னைக்கு அடிமையா நிற்கிற. இந்த நிலையிலிருந்து நீ மீள எழ வாழ இருக்கிற ஒரே வழி, உனக்கான அரசியலை நீ கட்டி எழுப்புவது, அதிகாரத்தை கைப்பற்று. அதை விட்டா வழி கிடையாது. இதுக்கு என்ன பண்ணணும்? நீ பனிச்சுமையை பிரிச்சுது. 100 கிலோவை நீ ஒருவன் தூக்கி சுமப்பதற்கு பதிலாக 10 கிலோவா பிரிச்சு 10 பையில போட்டு 10 பேர் தோல்ல ஏத்தினா சுமையும் குறைவாக இருக்கும், சுமையும் எளிதாக இருக்கும், பயணமும் இனிதாக இருக்கும். இதுதான் இப்ப நம்ம செய்ய போற கட்டமைப்பு. அப்ப இப்ப தென் சென்னையில ஒரு தொகுதி எடுத்துக்கணும், சோழிங்கநல்லூரை விட்டு 646 பூத்து இருக்கு. 646 வாக்ககத்தை வேலை செய்ய முடியாது. இங்க கணக்கு 100 வாக்ககம் ஒரு தொகுதி, அதுக்கு 1000 பேரை இணைக்கணும். இப்ப மாநகராட்சி என்றால் ஒரு வாக்ககத்துக்கு 10, எவ்ரி பூத் 10 யூத் ஆங்கிலத்தில் வச்சுக்க, குறைஞ்சது 8. இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம், எங்க அண்ணன் தொகுதி எடுத்துக்குவோம், விருகம்பாக்கம். விருகம்பாக்கத்தில் எத்தனை வாக்ககம்ங்க? 3 பிரிச்சிடணுங்க, 3 பிரிச்சிடும். 50க்கு மேலேனா 3ங்க, 3 பிரிச்சிடணுங்க. பிரிச்சு இப்ப 100 பூத் வச்சுக்கிறோங்க, இங்க 100 வாக்கம் உதாரணத்துக்கு. இப்ப வட்டம், பகுதி, அப்புறம் அப்படி வருதுன்னா மாநகராட்சி வருதுன்னா என்ன பண்ணணும்னா 4 வாக்ககம் அல்லது 6 வாக்ககம். ஒரு வாக்ககத்துக்கு 10 பேர் என்றால் 40 பேர், 60 பேர். இப்போ 6 வாக்ககத்தை ஒரு வட்டமாக்கி கொள்றோம் அப்படின்னா 6 வாக்ககம் ஒரு வட்டம். இப்போ 2 வட்டம் ஒரு பகுதி. இந்த 6 வாக்ககமும் ஒரு கிளை அப்படின்னா ஒரு கிளைக்கு 10 பேர். இப்போ எங்க ஆச்சு? 60 பேர். அப்ப இந்த 60 பேர்ல ஒரு வட்ட தலைமை, அங்கே தலைவர், செயலாளர், பொருளாளர், இணை துணை செயலாளர், துணை தலைவர்கள், செய்தி பிரிவு செயலாளர் 8. இந்த வட்ட தலைமையில ஒன்னால அங்க மாணவர், இளைஞர், மகளிர் பாசறையெல்லாம் போட முடியலன்னா 2 வட்டத்தை பகுதியாகும். இந்த வட்ட தலைமைக்கு மேல பகுதி தலைமை, பகுதி தலைமையில தலைவர், செயலாளர், பொருளாளர். அந்த பகுதி தலைவர் பெண்ணாக இருக்கலாம், யாராவது ஆணாவும் இருக்கலாம். அங்க போயிட்டு குழப்பிக்காது, எல்லாம் வச்சுட்டு அங்க சமூக பிரதிநிதித்துவம் கட்டாயம் தேவைப்படுது. கிளைக்கு அதை பார்க்காத, பகுதிக்கு மேல நீ பார்க்கணும். ஏன்னா இப்ப பகுதி தலைவர் இவர் யாருங்க? இவர் வண்ணார். இந்த நாட்டில் நம்மளை அண்டி ஒண்டி பிழைக்க வந்தவெல்லாம் அதிகாரத்திலிருந்து நம்மளை அடிமைப்பிடித்தான்ட்டான். ஆதி தமிழ் குடி மூத்தவன். இது வர நீ அவனை பார்த்திருக்கியா? எங்கேயாவது பார்த்திருக்கா? நீ சட்டமன்ற உறுப்பினர், கவுன்சிலரை பத்திரிக்கா, மேயராய் பத்திரிக்கா, மாநகர தந்தை தாயார் பத்திரிக்கா, பாராளுமன்றத்துக்கு போய் பார்த்திருக்கியா? யார்? நம்ம முன்னவன். இப்ப என்ன பண்ணணும்? இவனை தூக்குறா, மேல வைட அதிகாரத்தில். அதான்டா நாம் தமிழர் கட்சியின் கொள்கை கோட்பாடு. யாத்திரா அதிகாரமற்று கீழே விழுந்து வேணும். உலகத்தில் உயர்ந்த மனிதன் எவன்? எவன் தாழ்ந்து கீழே விழுந்து கிடக்கிறானோ அவனை தூக்கிவிட குனிகிறான் எவன், அவன் தான் உயர்ந்த மனிதன். தாழ கிடப்பாரை தற்காத்து நிற்பதே தர்மம்ங்கிறார் நம்ம தாத்தா வைகுந்தர். கீழே கிடக்கணும், தூக்கணும்னா. அப்ப தூக்கு. யாருவன்? முடிதிருக்கிறது மருத்துவர் குலமா? தூக்குறா. தலைவரா போடுறான், அழகுறா. தலைவர் அவனுக்கு கீழே வலிச்சிடா, கத்துக்கடா, அவனுக்கு கீழே வலிச்சிடா. குயவராடா போடுறான், குறவரா ஆதி தமிழ் குடியா போடுறான், என்ன போயரா போடுறான். எவனே இருக்காங்க? நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகம். இதுவரை அரசியல் அதிகாரம் பெறாத, வலிமை பெறாத சமூகம் ஏதோ அவனை போடுற தலைவரா போடுற. கீழே போடு. யாரு? படையாச்சியா? யாரு? பறையரா? யாரு? தேவரா? யாரு? கவுண்டரா? யாரு? என்ன போடு. அது கீழே போட்டு கட்டுறா. 8 பேர், எல்லா பொறுப்பு. இஸ்லாமியர், கிறிஸ்தவர், எல்லாரும். இதுல கன்னடரு, தெலுங்கு, மலையாளி எதையும் பார்க்காது, எல்லாருக்கும் அரசியல் செய்யும். நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்துருச்சு, கன்னடர் வீட்டுக்கெல்லாம் கரண்ட் கிடையாதுன்னு சட்டம் போடுவியா? சொல்லு. உலகத்தரத்திற்கு மருத்துவம் என்றால் எல்லாருக்கும் மருத்துவம் தான், எல்லாருக்கும் மருத்துவம் தான். கல்வி ஆக சிறந்த கல்வி என்றால் அது கன்னடரு, தெலுங்கரு, மலையாளி, பீகாரி, குஜராத்தி, மார்வாடி எல்லாருக்கும் தான். மண்ணின் மக்களுக்கு நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் கட்சி தன் மொழியையும் தன் இனத்தையும் தன் மண்ணையும் மக்களையும், இதை நல்லா கவனிச்சுக்கணும்.
மொழியையும் இனத்தையும் மண்ணையும் மக்களையும் தங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கும் எழுச்சி மிக்க இளைஞர் படைதான் நாம் தமிழர் கட்சி. அந்த மக்கள் யாருக்கா? எல்லாரும். என் கோட்பாடு என்ன? வாருங்கள் எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகளாக கூடி வாழ்வோம், ஆனால் எங்கள் தாய் நிலத்தை நாங்கள் தான் ஆடுவோம். இது நாம் தமிழர் கட்சியின் கொள்கை நிலைப்பாடு. இதை ஏற்கிறவன் இணைஞ்சிருக்கலாம், எதிர்க்கிறவன் தனியா நிற்கலாம், விலகி நிற்கலாம். எல்லோரும் ஒன்றாக நிற்போம். எல்லாரும் கன்னட, தெலுங்கு, மலையாளி, குஜராத்தி, பீகாரி, மார்வாடி எல்லாம் ஒன்றா நிற்போம். ஆனால் பெருமக்களே, நாங்கள் தான் சற்று முன்னால் நிற்போம். ஏன்னா இது ஒரு இடம் தான் எனக்கு இருக்கு. இந்த ஒரு இடத்தையும் ஊரா விழுதுகிட்டு இருந்தா நான் ஓரத்தில் நின்று வெடிக்க வைக்க முடியாது. தனிச்சு ஏன் நிற்கிறாய் சீமான்? வெறுக்கும் கண்கள் எப்போதும் போல வேடிக்கை பார்த்து நிற்கட்டும். நீ தனித்து நின்றாலும் தனித்துவத்தோட நில் என்ற கோட்பாட்டை ஏற்றதுனாலதான் தொடர்ந்து தனிச்சு 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 அறிவிச்சிருந்த பெருமக்கள் எண்ணிலுமேலையை தம்பிதங்கள் புரிஞ்சுக்கணும். அப்ப பகுதி தலைமைக்கு அப்புறம் தொகுதி தலைமை 100 வாக்ககம் ஒரு தொகுதி. இப்ப எங்க அண்ணன் விருகம்பாக்கத்தை போய் சொல்றாருல்ல 3 தொகுதி ஆயிடும். 3 தொகுதி உள்ளடக்கிய ஒரு மாவட்டம். மாவட்ட தலைமை இது ஒரு தலைவர், ஒரு செயலாளர், ஒரு பொருளாளர், ஒரு செய்தி பிரிவு செயலாளர், 4 பேர். இந்த விருகம்பாக்கமும் ஆலந்தூர் சேர்ந்து பக்கம் பக்கம் இருக்கு ஒரு நிலப்பரப்பு. ஏதோ ஒரு தொகுதி எடுத்துக்கலாம். அங்க இதே மாதிரி 3 தொகுதி வருது. இந்த 3 தொகுதி 2 தொகுதி ஆலந்தூர் விருகம்பாக்கம் உள்ளடக்கியது ஒரு மண்டல பிரிவு. இப்ப ஒரு மின்மாற்றி இருக்கு, ஒரு டிரான்ஸ்ஃபார்ம். இங்க இருந்து இதுக்கு போகுது சப் டிரான்ஸ்ஃபார்ம், அங்க இருந்து அங்க போகுது, அங்க இருந்து அங்க போகுது, அங்க போய் வீட்டுல போய் விளக்குது. அப்படி இந்த மெயின் போர்டு அண்ணன்ட்ட இருக்கு. இங்க போற டக்குன்னு அங்க போகுது. மாநில ஒருங்கிணைப்புல இருந்து மண்டல ஒருங்கிணைப்பு வருது. அங்க கேட்பான், அங்க கத்துவா, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா, அங்க என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன பண்ற நீ, என்ன இந்த விருகம்பாக்கத்தில் ஏன் 40 பூத்தி இன்னும் 40 பூத்து போடலையா? என் தலைவன் எனக்கு சொன்னது பாரு, செய்வது தமிழ் தேசிய அரசியலா இருக்கலாம், ஆனால் ஐரோப்பியன் மாதிரி நம்ம அரசியல் செய்யணும்ன்றாரு. அப்படின்னா என்ன? நானே இனிமே லேப்டாப்போட தான் வரப்போறேன். எங்க தொகுதியை கட்டு இங்க இல்லையா? இல்லையே, இங்க லேப்டாப் வாங்க முடியல, அலைபேசியில் இருக்கணும், பதிவு பண்ணிக்கணும். அண்ணே இந்த 116 2 வாக்ககம் வந்து காலியா இருக்குங்க. நீ வாக்ககத்துக்கு போட்டேன்னு சொல்ற, எத்தனை பேர் போட்டீங்கன்னா 2 பேரை போட்டீங்க. நான் கேட்கறது 10 பேர் குறைஞ்சது. 10 100 எளிது. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், இவரை போட்டேன், ஒரு வாக்ககத்துக்கு போட்டேன். இந்த தம்பிக்கு சொல்றேன், என் தம்பி தாஸ், அது தெரியுமா உங்களுக்கு? அவனுக்கு சற்று இதுல இந்திய விருது கிடைக்கல, கொஞ்சம் இந்த முறை பின்னடைஞ்சிட்டான். ஆகப்பெரிய ஒளிப்பதிவாளன் அவன். பாருங்க, அவன் வந்து என் தம்பி தாஸ் திருவண்ணாமலையில எங்கடா இந்த இடத்துல இந்த வாக்ககம் என் தம்பியை நட்டுட்டேங்க. அவன்கிட்ட சொல்றேன், தம்பி ஒன்னே மாதிரியே ஒருத்தரை சேர்றா. யார் சேர்வா? அவன் கூட பிறந்தவன், மாமா, மைத்துனர், பக்கத்து வீட்டுக்காரன், அக்கம் வீட்டுக்காரன், சொந்தக்காரன், பொண்ணு எடுத்தவன், பொண்ணு கொடுத்தவன் சேர்றான். ஒருத்தனை சேர்த்தாச்சு. அவட்ட மாப்பிள்ள இன்னொருத்தரை கொண்டா, மாப்பிள்ள தங்கச்சியை தம்பியை கொண்டா, அவன் கொண்டாடுவான். இப்படி ஒருத்தன் இன்னொருத்தன் +1+1+1 அப்படியே போனா 10 நாள்ல 10 பேரை சேர்க்கலாம். முடியுமா முடியாது? அதை மட்டும் சொல்லு. முடியும். இங்க பாரு, இது வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு மார்க்கெட்டிங் அப்ரோச் தான். இந்த பாரு, எனக்கு காமர்ஸ், நீங்க எவ்வளவு பேர் காமர்ஸ் படிச்சீங்கன்னு தெரியாது. அந்த நீங்க பாருங்க, எங்க வாத்தியாரு ராமானுஜம்னு கணித வணிகவியல் பேராசிரியர் வருவாரு. இப்போ நான் ஒரு கடை வச்சிருக்கேன், நீ வந்து லக்ஸ் கேட்கிற, இப்படி கேட்கிற, லக்ஸ் என்கிட்ட இல்லை, இருப்பு இல்லை, ஸ்டாக் இல்லை. இப்போ நான் சொல்றேன் பாரு, லக்ஸ் தொடர்ச்சியாக நீங்கள் பயன்படுத்துறீங்களா? நல்ல சோப்பு. இப்போ ரொம்ப நாளாக அது போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஹமாம் வந்திருக்கு. ஹமாம் ரொம்ப போகுது பாருங்களேன், ரொம்ப. இப்போ இன்னைக்கு மட்டும் ஒரு 100 சோப்பு போயிடுச்சுன்னா பாருங்க, இப்போ எல்லாரும் விரும்பி வாங்குறாங்க ஹமாம். நீங்க ஒரு தடவை பயன்படுத்தி பாருங்களேன், அப்புறம் எல்லாருக்கும் சொல்லி நீங்க அதுக்கப்புறம் ஹமாம் தான் பயன்படுத்தி. அந்த அம்மா கேட்டது லக்ஸ் இல்லைன்னு சொல்றது இல்லைங்க, ஸ்டாக் இல்லைங்க, ஒரு நொடி. ஆனா ஒரு சோப்பு விற்க நான் 1/2 மணி நேரம் பேசுறேன். லக்ஸ் போட்டீங்கன்னா அப்படி நீங்க வேர்க்காது, பளிச்சுன்னு எப்பவும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், மூஞ்சி பளபளன்னு இருப்பீங்க. தொடர்ந்து 1 வாரம் என்ன உங்க எப்படி சொல்றது, உங்க ஸ்கின் அப்படி க்ளோவ் ஆயிரும். உங்க நண்பர்கள் தோழிகள்லாம் கேட்பாங்க, என்னங்க இப்படி அழகாயிட்டீங்க அப்படின்னு. நீங்க யூஸ் பண்ணி பாருங்களம்மா, இதை மோந்து பாருங்க, நீங்க மோந்து பாருங்க.
அப்படின்னு இந்த லட்சம் இல்லைங்கிறத நான் சொல்லவே மாட்டேன். எப்படியாவது இந்த ஹமாமா அந்த அம்மாட்ட வித்துருவேன். அதான்டா நீ செய்யணும். மாப்பிள நீ உதவி போட்டியா மாப்பிள? போட்டேன். கைக்கு போட்டியா மாப்பிள? போட்டேன். அப்புறம் ஏதாவது இருக்கு, மாப்பிள ஒன்றும் பிரச்சனை, என்ன போட்டி என்ன? அதான் மாப்பிள ஒரு தடவை எங்களுக்கு போட்டு மாப்பிள, நீ வா மாப்பிள, இந்த ஒரு மாப்பிள எங்கள் அண்ணன் பேசணும் பாரு மாப்பிள, பாரு மாப்பிள என் தங்கச்சி எப்படி பேசுறா பாரு மாப்பிள, இந்த பாரு மாப்பிள எங்கள் ஆளுங்க பேசுற எல்லாரும் எப்படி பேசுறான் பாரு மாப்பிள, போட்டு காட்டு, போட்டு ஒரு தடவை போடு மாப்பிள, வா மாப்பிள எங்கள் கட்சிக்கு வா மாப்பிள, நாங்கள் நல்ல மாதிரி மாப்பிள, நான்லாம் பகுதி செயலாளராக இருக்கேன் மாப்பிள, பகுதி தலைவராக இருக்கேன், எங்கள் கட்சி எல்லாருக்கும் பொறுப்பு கொடுக்குது, நீ வா மாப்பிள, அப்படி பேசி சேர்க்கணும். இதாண்டா கட்சி. முன்னாடி நிக்கிறவனுக்கு ஒரு தகுதி தான், தாயின் அன்பை விட அதை தாண்டிய பேரன்பு கொண்ட ஆண் தாயாக இருக்கு. நீ தாயாக இருக்கு, அது ரொம்ப முக்கியம். நீ முதல்ல நீ கொல்ல வேண்டியது எதிரி அல்ல, துரோகி அல்ல, உன்னிடத்தில் இருக்கிற தாண்மை என்கிற அகந்தையை நீ ஒழிக்கணும். அது அழகா சொல்றாரு பாருங்க ஐயா கவிக்கோ அப்துல் ரஹ்மான். நிலவின் ஒளியை சிறிய மெழுகுவர்த்தியின் வெளிச்சம் உன்னுடைய விடாமல் தடுக்குதுங்கிற. இப்ப நீ என்ன செய்யற? உன்னுடைய தாண்மையில அகந்தையில உன்னுடைய ஆகப்பெரும் தகுதி இருக்கு. எது? பேரன்பு, பெரிய தலைமை பண்பு, ஒரு ஆற்றல், எல்லாவற்றையும் விட்டுட்டு உன்னிலும் மேலான களப்பணியாளர்கள்லாம் உள்ள வர்றத உள்ள விடாம தடுத்து நிறுத்திடுற. எதனால? உன்னுடைய அகந்தையில. நீனும் வெளிச்சம்தான், ஆனால் நிலவின் வெளிச்சத்தை விட நீ பெரியவன் இல்லை. நீ ஒரு அறைக்கு வெளிச்சம், அது உலகத்திற்கு வெளிச்சம். நீ உலக வெளிச்சத்தை பெற வேண்டும் என்றால் உன்கிட்ட இருக்க தாண்மையை விடு, கதவை திற, எல்லாரையும் உள்வாங்க. வரட்டும் அடிச்ச நீ அறுத்துட்டு வர நெல்மணியெல்லாம் நல்ல நெல்மணியா இருக்குன்னு நினைக்க முடியாது. அதை உடைக்கணும், தூத்தணும், சொலகளை போட்டு வீசணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நல்ல நெல்மணி இருக்கும், பதற ஓடிடும். அது மாதிரி வரவனெல்லாம் சேரு. நோக்கத்தை புரிந்து கொண்டவன், லட்சியத்தை உள்வாங்கி கொண்டவன் உறுதியா நிற்பான். இப்ப நிக்கிறான்ல, எத்தனை பேர் நிக்கிறான்? எவ்வளவு பேர் நிக்கிறான் பாரு லட்சிய உறுதியோடு. எவ்வளவு பேர் நிக்கிறான்? எனக்கு சீட்டு கொடுத்தாத்தான் தம்பி. இந்த அரங்கத்தை நான் பேச ஏற்பாடு செஞ்சு கொடுத்தவனுக்கு யாருன்னே தெரியாது, ஆனா அங்க உட்கார்ந்துட்டான். நீ சீட்டு கொடுத்த போட்டியிட்ட 40 பேர் தான் உனக்கு தெரியும். 36 லட்சம் ஓட்டை உழைத்து பெற்ற ஒவ்வொருத்தனும் எனக்கு தெரியும். நீ அதுதான் நீ. அதனால போட்டு குழப்பிக்காத. இந்த ஒரு சிற்றூரா 6 வாக்ககத்தை ஒரு ஒன்றியமா பிரிச்சுக்க. இப்ப ஒரு ஒன்றியம்னா அவங்க வச்சிருக்க கணக்குப்படி ஒரு ஒன்றியத்துல 50 பூத்து இருக்கலாம், 60 வாக்ககம் கூட இருக்கலாம். அப்படின்னா ஒரு 10 வாக்கம் ஒரு கிளை, 10 வாக்கம் ஒரு கிளைனா ஒரு ஒன்றியம்னா 6 ஒன்றியம் வந்துடுது. 6 ஒன்றிய தலைமை, அந்த ஒன்றியத்துக்கு மேல தொகுதி தலைமை, அப்படி கட்டமைச்சு பார்த்தீங்கன்னா கட்சிக்காரர்கள் தேவையில்லை வேலைக்கு. கட்சியில் இருக்க பொறுப்பாளர்களே 3000 4000 பேர் ஒவ்வொரு தொகுதிக்கும் கள தளபதிகளே இருப்பார். அந்த 3000 பேருமே வர வேண்டாம். 30 பேர் வேலை செய்து 36 லட்சம் வாக்கை தொட்ட நீங்கள் ஒரு தொகுதியில் சைதாப்பேட்டையா, டி நகரா, வில்லிவாக்கமா, இந்த விருகம்பாக்கமா, ஆலந்தூரா, பல்லாவரமா, தாம்பரமா, எந்த தொகுதியாக இருந்தாலும் 300 பேர் 400 பேர் வேட்பாளர் பின்னாடி கொடியை பிடித்து கொள்கையை சொல்லி துண்டறிக்கையை தூக்கி கொண்டு வீடு வீடாக கொடுத்து வாக்கு சேகரித்தீர்கள் என்றால் உங்கள் வெற்றியை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியும். இதை நல்லா உள்வாங்கிக்கணும். இப்போ அண்ணன் நாளைக்கு ஆர்ப்பாட்டம் முடிச்சு தஞ்சாவூருக்கு போய் நான் வர்ற வரைக்கும், திருப்பி வர வரைக்கும் மத்திய சென்னை வட சென்னை காத்திருக்கணும். என் தம்பி இருக்கான் கோகுல், அவனுக்கு இதான் திட்டம் தெரிஞ்சிச்சு. கேரளில் வச்சுக்கணுங்க. இங்கே வாங்க தம்பி, இப்போ நீங்கள் என்ன பொறுப்பு? அண்ணன் நான் தொகுதி எடுத்து கட்டுறேன்னு, நான் பகுதி எடுத்துக்க தம்பி, உனக்கு 10 பூத்து கொடுக்குறேன் தம்பி, 10 கட்டணும்னா ஒன்றுமே இல்லை, ஆள் இல்லை. இப்போ சொல்கிறேன் பாரு, ஆள் இல்லை. தொகுதிக்கு ஒருத்தனை போடு, ஒரு தங்கச்சியை போடு, தம்பி போட்டு நிறுத்தி தம்பி நீ இந்த தெருவில் நம்ம சொந்தக்காரன் சொத்துக்காரன், நீ அங்கே ஒரே சாதிக்காரனா சேர்க்கலாம், ஒரு இவனா சேர்க்குறேன், அதெல்லாம் கவலைப்பட முடியுதுன்னா நீ இல்லை, நீ அதையும் சேர்க்கலைங்கிறதான் பிரச்சனை. பெண்களே வரமாட்டாங்க, வீட்டில் எல்லாரையும் விட்டு வந்துட்டுதான். நான் இதுக்கு பயந்துட்டு தான் தினம் நான் உங்களுக்கு முன்மாதிரியாக என் பொண்டாட்டியை தினம் கூட்டிகிட்டு வந்துக்கிட்டே இருந்தேன். அது பொண்டாட்டிக்கு பதவி கொடுக்குறாரு, பொண்டாட்டிக்கு பொதுச் செயலாளராக போறாரு, பொண்டாட்டியை தலை இந்த அவதூறுக்கு பிறந்த பயிர்களை வச்சுக்கிட்டு ஒண்ணு பண்ண அப்பா நாத்தாளுக்கு பிறந்தா சண்டை பண்ணலாம், அவதூறுக்கு பிறந்தா என்ன பண்ண முடியும்?
அது இப்போலாம் கூப்பிட்டா ஏங்க நான் வரலங்க எவனாவது எழுந்தாங்க. ஏமா நம்ம வீட்டில் இருக்கிற அம்மா தங்கச்சி துணைவி தங்கை இவங்களை கூட்டிட்டு வரலைன்னா எப்படா வாடகை கடை வாங்கிட்டு வர முடியும் பெண்கள்? சொல்லு, எப்படி செய்வார்? பெண்கள் பங்கேற்காத எந்த இயக்கம் வெற்றி அடைஞ்சிருக்க வரலாற்றில்? எந்த இயக்கம் வெற்றி அடைஞ்சிருக்கு? அதுதான் தவறு. ஒரு தாயெல்லாம் தூரத்தில் பேச்ச கேட்டு திருப்பி நீ சீமான் கட்சியில் போய் சேருன்னு அனுப்பிவிட்டது திணை தாய்மார் இருக்காங்க. அதை செய்யுங்க. அங்கே இல்லைண்ணே பெண் இல்லைண்ணே யாரை போட்டு அம்மா போட்டு நல்லது யாருண்ணே தங்கச்சியை நிறுத்திட்டேன் அருமை. இப்போ உனக்கு சொல்றங்க, உன் தொகுதி எது? வில்லிவாக்கமா? வில்லிவாக்கம். அது அண்ணா நகரா? இன்னும் எது? நீ இது என்னது? நீ 1000 விளக்கா? 1000. எத்தனை கவுன்சிலர், எத்தனை வார்டு உறுப்பினர் நிற்க போகுது? அது தாழ்த்தப்பட்ட பெண்களுக்கு எத்தனை, தம்பிகளுக்கு எத்தனை? இங்கே இப்போவே வேட்பாளர் எனக்கு மேசைக்கு வரணும், அண்ணன் இந்த தங்கச்சி நிறுத்தணும்னே படிச்சிருக்கேன். இங்கே எல்லாம் கட்டமைச்சிருக்கேன். ஒன்றிய கவுன்சிலர்னு, மாவட்ட கவுன்சிலர்னு, இங்கே எல்லாம் எடுத்து என் மேசைக்கு வரணும். நீ பொறுப்பை வாங்கிக்கிட்டு பொறுப்பு தான் போட்டார, நம்ம தான் தலைவர் ஆயிட்டமே, நம்மளை யாரு கேட்குறேன்னு இந்த பச்சை மட்டை வெட்டம்லாம் தென்னை மட்டை வச்சாதான் அடிச்சிருந்தேன். பார்த்துக்கணும். இவர் கொலவெறின்னு குறுக்க வரக்கூடாது. இருந்தாருன்னா அவ்வளோதானே நான் போறேன். கட்சி உனக்கு கோடி கட்சி இருக்கு தம்பி, ஓடி போய் சேர்ந்துக்க. என் கூட வரணும், நான் விதி இருக்கு. பசி என்றால் 10 நாள் கிடப்பேன், பயணம் என்றால் 100 நாள் நடப்பேன். தன்னை முன்னிறுத்தாது தன் பிறந்த மண்ணையும் இனத்தையும் எவன் முன்னிறுத்துகிறானோ அவன் தான் பிரபாகரனின் பிள்ளை, நாம் தமிழர் கட்சியின் முதன்மை தலைவர். அது தம்பியா இருந்தாலும் தங்கச்சியா இருந்தாலும். ஒண்ணு கேட்கிறேன், நீ ஜெயிக்கணுமா உன் லட்சியம் ஜெயிக்கணுமா? உன் லட்சியம் ஜெயிக்கணும்னா உன் கட்சி ஜெயிக்கணும். உன் கட்சி ஜெயிக்கணும்னா அந்த யாரை நிறுத்தினா ஜெயிப்பானோ, எவனை நிறுத்தினால் வாய்ப்பு இருக்கோ அவனை நிறுத்தி வெல்லணும். அதான் போர் தந்திரம், அதான் போர் யுக்தி. போட்டு சேட்டை பண்ணிக்கிட்டு கூடாது. இதனால எதை செய்யணுமோ அதை செய்யணும், சரியா கணிச்சு செய்யணும். இப்ப நீ செய்ய வேண்டியது இது. நீ பொறுப்பு போடப்போ நீ என்ன சொன்ன, நாங்கள் என்ன எப்படி போய் வேலை செய்யறது, பொறுப்பு இல்லை. 13 வருஷமா பொறுப்பை கொடுத்தேன், என்ன செஞ்ச? இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் சொல்லி, என்னைய மாதிரியே ஒருத்தரை நான் கட்சியில் சேர்த்திருக்கேன் அண்ணே, நான் ஒரு 5 பேரை சேர்த்திருக்கேன் அண்ணே, நான் ஒரு 10 பேரை சேர்த்திருக்கேன். திரும்ப திரும்ப சொல்ற, கட்சியில் நீ இருக்காய் மகிழ்ச்சி. உன்னால் கட்சியில் பேர் எத்தனை, கட்சியில் எத்தனை பேர் இருக்கான், அதான் வளர்ச்சி. நீ என்ன செய்யற, கட்சிக்குள்ள வந்துட்டு அண்ணன் கடல்ல, வெறும் கடல்ல போய் நடுக்கடல்ல போய் வலைய வீசி கொண்டு வந்து கரையில மீனை கொட்டிட்டு மறுபடியும் மீனை பிடிக்க கடலுக்குள்ள போகும்போது இதுல 4 மீனை திருடிட்டு வைங்க, நான் தனியா கட்சி ஆரம்பிக்க போறேன். நான் மக்கள் பெருங்கடல்ல வலை வீசிக்கிட்டு இருக்கேன், நீ நான் பிடிச்சி போட்ட சட்டிக்குள்ள 2 தூக்கி ஓடிக்கிட்டு இருக்க. எப்படி உனக்கு புரியுது அண்ணன் சொல்றது? புரியலன்னு அப்ப இதுல என்ன வருதுன்னா, நல்லா இதில் நீங்க கவனிச்சுக்கணும். மக்கள்கிட்ட இருந்து நான் கொள்கையை சொல்லி நெஞ்சு வெடிக்கி ஈரக்குலையிலிருந்து எடுத்து பேசி வேர்க்க விறுவிறுக்க கத்தி நான் மக்களை சேர்த்து கொண்டு வந்தா, என் தம்பி தங்கையில சேர்த்தா, நீ அதுக்குள்ள இருந்துக்கிட்டு அவன்லாம் ராஜேந்திரன் சீமா அண்ணன் ஆனந்த் ஐயனாரா, அவன் அந்த காலத்துல ஒன்றும் கிடையாதுங்க. இவனை பேசி அங்கே இருக்கிற 4 வட்டத்தை சனியா சுரிச்சு கட்சிக்குள்ள தனக்கு ஒரு கட்சி. இப்ப இவர் ஏதாவது சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவர் அருமையாக களப்பணி செய்தார், அப்படி செய்தார், அவரை நீக்கினால் நாங்கள்லாம் விட மாட்டோம். அப்ப என்ன பண்ண, சேர்த்து வச்சு அடிக்க எல்லாரும். அதுதானே இப்ப பிரச்சனை. கட்சிக்குள் தனக்கு கட்சி சேர்க்கிற ஆள் சேர்க்கிற கூட்டத்தால் தான் இவ்வளவு பிரச்சனை வருது. நானே இன்னும் தலைவர் ஆகல, அதுக்குள்ள சீமானுக்கு அப்புறம் யாரு தலைவர்? ஏய் பிக்காலி இப்பதான்டா செங்கலை கொட்டியிருக்கான், அதுக்குள்ள எனக்கு 3வது மாடியில் இந்த வலது பக்கம் நல்ல வெண்டிலேஷன் காத்தோட்டமா எனக்கு இங்க ஒரு படுக்கை பரதேசி. முதல்ல கல்ல முதல்ல வீடை கட்டுவான், அதுக்கப்புறம் உனக்கு எது கக்கூஸ் யாருக்குன்னு என்னன்னு அப்புறம் திரிப்போம். வாயா கொட்டி கல்ல கொண்டாலும் இறக்கும்போது அண்ணன் எனக்கு கொடுத்துருப்பேன் 3வது மாடினே அண்ணன். அப்ப என்ன தோணும், செங்கல் எடுத்து கூட இது ஒரு கொடுமைங்க, இது ஒரு கொடுமை, இது ஒரு நோய்ங்க, இது ஒரு நோய்.
இதையும் செஞ்சது யார் தெரியுமா? திராவிடம் தான். இந்த மாவட்ட செயலாளர்னா மாவட்ட செயலாளர், நாங்க மாவட்ட செயலாளர் 6 கிலோ அரிசி போட்டு மாவட்ட முடியாதவங்களாம் மாவட்ட செயலாளர். பெரிய மேதைகள் மாதிரி பேசுவாங்க. நடிகர்களுக்கு அறிவு இருக்காது. என்ன இதுக்கு போய் எங்க அண்ணன் கமலாசன் குட்டி வந்து வாட்டுக்கல் அது எது கேட்டேன்? அவருக்கு அறிவு இல்லை. உங்க கட்சியில் இருக்கிற எல்லாரையும் விட அவர் பெரிய அறிவாளிங்க. அவரோட தர்க்கம் செஞ்சு வரேன். எங்க ஐயா வைரமுத்துக்கு எப்படி நீ தமிழ் முத்தமிழ் பேர் அறிஞர் என்று எப்படி சொல்லுவாய்? அதனால நான் முத்தமிழ் பேரறிஞர் தான். முத்தமிழ் பேரறிஞர் கிடையாது, அருந்தமிழ் பேரறிஞர். நீ என்ன பண்ணுவ? இப்ப நான் ஆட்சிக்கு வந்துட்டேன், பம்படியா செய்வேன், இல்லை விரும்பி செய்வேன். என்ன பண்ணுவேன்? முதல்ல இயலிசை நாடகம் ஒரு தப்பு கழிச்சு துறப்படும். நாடகம், அப்புறம் இயல், அப்புறம் தான் இசை. சொல்றதுக்கு இதா இருக்குண்ணே பாருங்க. நடராஜன் தாளமுத்து தான் முதல்ல உயிர் நீத்தவன், நடராஜன் தான். இவங்க சொல்லும்போது தாளமுத்து நடராஜன் தான். அது மாதிரி முதலில் தோன்றியது எது சொல்லுது? இயல் இசை நாடகமா இல்ல நாடக இயல் இசையா? யாராவது சொல்லு. முதல்ல மொழி வரல, அதுதான் நம்ம என்ன சொன்னோம், ஆங்கிலத்தில் சைலண்ட்ல உமபாசங்கிற ஒண்ணும் முடியாத மொழி இல்லை. அதுக்கப்புறம் ஒளி வந்தது, இது வந்தது. இந்த ஐயோ இதெல்லாம் அங்கிருந்து வருது. இந்த ஒலி, இந்த இயல் வருவதற்கு முன்பு தோன்றியது நாடகம். நாடகம் இயல் இசை தான். இவன் சொல்றதுக்கு வசதியா இயலிசை நாடகம். இப்ப முத்தமிழ், சரி நீங்க சொன்ன முத்தமிழ், அதையும் தாண்டி அறிவியல் தமிழ் இருக்கு, அதையும் தாண்டி வரலாற்று தமிழ் இருக்கு, அதையும் தாண்டி புவியியல் தமிழ் இருக்கு, எல்லா தமிழ் இருக்கு. இந்த 6 தமிழ்லையும் சிறந்த பேரறிஞன் வைரமுத்து. இப்ப நீ என்ன சொல்ல வர? நீ வேணா அறிவியல் தமிழ்ல அவரோட மோதிப்பாரு, வரலாற்று தமிழ்ல மோதிப்பாரு, புவிசார்ந்த அரசியல் தமிழ்லையும் மோதிப்பாரு. பிக்காரி ஒண்ணும் இல்லாம எல்லா பட்டமும் இவங்க வீட்டுக்கு பட்டயம் போட்டு கொடுத்த மாதிரி பூரா பட்டயத்தையும் பறிச்சு தீ வச்சு கொளுத்தல. என்ன தமிழக எவனும் பெருமையா கூடாது, எவனும் பெருமை, எவனுக்கு எந்த கூடாது. நம்ம தான் கற்பிக்கிறான. கரிகாலன் தமிழ் மன்னன் இல்ல, கரிகாலன் திராவிட மன்னன், கல்லணை கட்டினான். ராஜராஜ சோழன் தமிழ் மன்னன், ஆரிய அடிமை. இப்ப ஆரன் ரவி வீட்டுல போய் அப்படியே மண்டிட்டு இருந்தது என்ன அடிமை? அது என்ன அடிமை? அது அடிமை, இது கொத்தடி. அப்ப இப்ப நெருக்கி வந்துட்டோம். செய்தி தான். இப்ப இந்த அடிப்படையில கட்டணும். எல்லா ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அரசியல் அதிகாரம் கீழே கிடக்கிற தமிழ் சமூகத்தை மேல ஏற்றணும். அதுக்கு நீ விட்டு கொடுக்கணும். யார் விட்டு கொடுக்குற? நீண்ட காலமாக உன் இனத்தில் தாழ்த்தி வீழ்த்து வைக்கப்பட்ட தமிழ் சமூகத்திற்கு நீ தலையில் தூக்கி சுமப்பதுதான் நீ செய்கிற தமிழ் மகனா பிறந்ததற்கு பெருமை மிக்க வரலாற்று கடமை. உனக்கு உன் தலையில் இருக்கிற கிரீடத்தை பறித்து யாருக்கும் கொடுக்கவில்லை, அவனுக்கு புதிதாக ஒரு கிரீடம் செய்து வைக்கப்படுகிறது. அதை மட்டும் நீ மனசில் வச்சுக்கணும். கட்சியில உனக்கு அங்கீகாரம் இல்லை அப்படின்னு எவன் நினைக்காத. நல்லா வேலை செய்கிறவனை இந்த கட்சி போற்றும் கொண்டாடும். இதை மனசில் வச்சுட்டு வேலை செய்யும். பொறுப்பை வாங்கிட்டு பருப்பு வியாபாரத்துக்கு போனீங்கன்னா பிச்சு கொடுங்க. பொறுப்பு போட்டு தருவார்கள், கலந்தாய் போட்டு நல்ல பிள்ளைகளை அண்ணன் சொன்னதை மனசில் வச்சு இவர் நல்லா வேலை செய்வார்னு போட்டு எனக்கு கொடுக்கணும். எனக்கு எழுதி தரணும். அண்ணன் சரியாக 3 மாசத்துக்குள் இந்த கட்டமைப்பை நிறைவு செய்து தந்து விடுவேன், கையெழுத்திருக்கணும். இல்லை அண்ணன் நீங்க எனக்கு கொடுத்த வேலையை செய்து முடிக்க முடியவில்லை, பொறுப்பேற்று நான் விலகிக் கொள்கிறேன். இல்லைன்னா நான் ஒரு கடிதம் போட்டு அதுக்கு ஒரு கையெழுத்தை போட்டு அதை நீ முகநூல்ல போட்டு அதையெல்லாம் ஒரு விவாதத்தை போட்டு வரனே இங்கே கெளிச்சலை காப்பின்னு வச்சுக்க, நீயே போயிரு. அண்ணே நான் தோத்துட்டேன்னே கிளம்பிடுது. இல்லைன்னா கட்டமே அங்கே ஆள் இல்லை, ஒருத்தனை போடு, ஒருத்தனுமே இல்லை. இப்போ பாரு, நான் சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு தகவல் வருது, நான் அடித்து முன்னேறி போய்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு குதிரை ஒரு வீரம் வரலாம், என்னன்னு கேட்குறேன். தளபதி அந்த இடத்துல நம்ம படை பின்வாங்குது, அங்கே எதிரிகள் முன்னேறாங்க, நம்ம அங்கே பலகீனமாக இருக்கும், திருப்பா எல்லா படையும் ஓட்டுறான், வாடா அடா வரைக்கு தூக்குறான், எல்லாரும் ஓடுறான். இப்போ என்ன செய்யணும்? அந்த இடத்துல அந்த 4 வட்டத்தில் அங்கே 2 வாக்ககத்தில் ஆள் இல்லை, போடா
எல்லாம் மொத்த படையும் திரட்டிப்போம். அங்கே போய் என்ன பண்ணு, ஒரு தாள் சுவரட்டி. மாற்றத்தை விரும்புவரா நீங்கள்? நாமே மாற்று, நாம் தமிழரை மாற்று. கல்வி, மருத்துவம் எல்லோருக்கும் சமமாக சரியாக கிடைக்க, இலவசமாக கிடைக்க, வேளாண்மை, ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணியாக மாற, நாட்டுக்கோழி, பட்டுப்பூச்சி, தேனீக்கள் இதெல்லாம் அரசு பணியாக மாற, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, பல சின்னதா 2-3 செய்திகள் அப்படி போட்டு தலைப்பு எடுத்தா, பெரிய எழுத்தா 2 எண்கள் தொடர்புக்கு, உறவாய், உணர்வாய், இணைய, நாம் தமிழர் அப்படின்னு 2 எண்கள் அழைப்பான். சல்லிப்பேர் இப்போ நமக்கு துரோகி எதிரி அதிகமாயிட்டனால ராத்திரிக்கு 2 கருணாநிதி அல்ல 2 ஸ்டாலினை உள்ள போட்டு உறுப்பினர் இது கேட்பான். உடனே எதிர்த்தர்க்கம் பண்ணி அவன் பதிவு பண்ணி அவன் போட்டு அதை 2 தண்டமாக படிச்சுட்டு 2 பேர் தெரியுவான். நம்ம ஆடியோ ரிலீஸ் பீப்புள்ஸ் 4-5 பேர் இருக்கான். அவனுக்குலாம் வேலை கொடுக்கக்கூடாது, துண்டிச்சு அந்த எண்ணெய் தடுத்துட்டு போயிரு. குறிப்பாக என் தம்பி தங்களுக்கு நான் சொல்லுவேன், அழைப்பில் பதிவில் இல்லாத எண்களை கூடுமானவரை எடுப்பது தவிர்த்து. இந்த மாதிரி ஒன்று திரும்ப வந்தால் அந்த எண்ணுக்கு செய்தி அனுப்புங்க. தயவு செய்து நீங்கள் யாருன்னு சொல்லுங்க. ஆனால் நான் கட்சியில் சேரணும்னா மறுபடியும் எடுத்து பேசுங்க. புரியுதா? என்னுடைய அலைபேசி ஒழிச்சு யாராவது கேட்டிருக்கீங்களா? சரியாக 13 ஆண்டுகள் ஆச்சு என்னுடைய அலைபேசி மணி ஒழிச்சு. ஆனால் நான் எல்லாரோடும் பேசுவேன், போய் நான் பார்ப்பேன் வண்டியில் ஒன்று ஏதாவது முக்கியமான அழைப்பு. புதுசாக இருக்கிறவன் பாருங்க, யார் சீமானா, அப்புறம் எப்படி இருக்காப்புல, காலைல சாப்பிட்டாப்லையா, எப்போ மதியம் 3 மணிக்கு கேட்பான், காலைல சாப்பிட்டாப்லையா, அவன் எப்படி இருக்கியா, இவன் எப்படி போய்கிட்டு இருக்கு, எப்படி இருக்கும். கொஞ்சம் தவிருங்க, ரொம்ப தவிர்க்கணும்ல. கட்சியில் ஒரு முதன்மையான தளபதி ஒரு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னால் நான் சொல்கிறேன். ரொம்ப நம்ம தம்பி அப்பா இறந்துட்டாரு, அம்மா ஒரு துக்கச்சின்னு சொல்கிறேன். 1 வயசு குழந்தைக்கு என்னை வாழ்த்து சொல்கிறதுலாம் ரொம்ப கொடுமை. அதுக்கு நான் பேசியிருக்கேன்னே தெரியாது. அதை நீ முறையாக ஒரு மாவட்ட தலைமை, மண்டல தலைமை, ஒரு மாநில தலைமை ஒருங்கிணைப்புலான அண்ணன் வாழ்த்து சொல்லி கொடுங்கன்னு சும்மா போட்டு 1 வயசு பிள்ளை, அது பேர் விதுசா, அந்த பேர் அதுக்கு வேற விதுசா அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அதுக்கு நான் வாழ்த்து சொன்னதே தெரியாது. இதெல்லாம் தம்பி, உனக்கு நேரம் முக்கியம் இல்லாமல் இருக்கலாம், அண்ணனுக்கு நேரம் ரொம்ப முக்கியம். என்னையே நீ புரிஞ்சுக்கணும்ல. என்னுடைய அலைபேசி அது அலைபேசின்னு சொல்லக்கூடாது, ஒரு குப்பை, ஒரு டஸ்ட்பின். என்ன வர்றது, எதை அனுப்புறது தெரியாம அனுப்பி எதையாவது பேசி கொடுமை. அண்ணே தயவு செய்து கூட்டணி வச்சிடாதீங்கண்ணே. அண்ணே எந்த கட்சியோட கூட்டணி வச்சாலும் அந்த கட்சி அப்படியே கைப்பற்றிடணும்னே. எனக்கு அறிவுரை. எனக்கே 2 காதலையும் வலியுது, மூளை இன்னைக்கு பிதிங்கி வலியுது. அதை எங்கே எடுத்து யாருக்கு தள்ளுறதுன்னு தெரியல. 5000 ஆண்டுகளா எங்களுக்கு போதனையும் கருத்தும் தாண்டா, அறிவுரையும் தாண்டா, செயல்படுத்த தாண்டா ஆள் இல்லைன்னா ஒருத்தன் வருது. அப்ப என்ன செய்யணும், ரொம்ப பொறுப்புணர்வோடு இந்த வேலையை நீங்க செய்யணும். அதுல ஒரு தாள் சுவரொட்டி அடிச்சு ஒட்டணும். அப்படி எடுக்கல வரலன்னா தம்பிகள் 5-6 பேர் தங்கச்சிகள் எல்லாம் சேர்ந்து உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்தணும். யாராவது ஒரு நாள் அண்ணன் சென்னையில் இருக்குன்னா, அண்ணே டி நகர்லண்ணே, அண்ணே விரும்பாக்கில் உறுப்பினர் சேர்க்கைண்ணே 10 இடத்துல நடக்குதுண்ணே, ஒன்று தொடங்கி விடுதுன்னா அண்ணன் பேசி தொடங்கி விடுறேன் உறுப்பினர் சேர்க்கை. நீ இங்கே கையில் வச்சு பேசுகிற ஒளி வாங்கி அதை வச்சுக்கிட்டு பேரன் கொண்ட எனது அன்பு சொந்தங்களே, எத்தனையோ அரசியல் கட்சிகளை பார்த்துருப்பீர்கள். நீங்கள் இந்த கட்சி நீங்கள் கோட்பாடு சும்மா பேசிக்கிட்டு, அப்படி இல்லையா ஒரு ஸ்பீக்கரை வச்சு அண்ணன் பேசின பேச்சுக்களை போட்டுக்கிட்டு அது கேட்டு போயிட்டுமா உறுப்பினராக சேருவான். அவனை சேர்த்துக்க. படிக்கிற பிள்ளைய உடனடியாக அட்டை போட்டு கொடுக்கணும். வீட்டில் போய் தரேன்னா அவங்க அப்பா திமுகவில் இருப்பார், அதிமுகவில் இருப்பார், அது பாரதிய ஜனதா கட்சியில் இருப்பார். அந்த கட்சியில் இருக்கிற பிள்ளைய தெரிஞ்ச அரசியல் பண்ண பயப்படுவாங்க. அந்த இடத்துல உறுப்பினர் அட்டை அடிக்கிற எந்திரத்தை வச்சுக்கிட்டு டக்கு 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 டக்குன்னு அடித்து பிள்ளைகளை கொடுத்து சேர்த்து, அப்படி சேர்றதுல ஒருத்தர் 2 பேரை எடுத்து அந்த இடத்துல நட்டு தளபதிகளாக தலைவராக வச்சு அமைப்பு கட்டு. இதுதான் இருக்கிற வழி. இது எப்ப செய்ய போற? நாளையிலிருந்து செய்யறோம். 4 மாசத்துல முடிக்கிறோம். 26ல் ஆட்சியை பிடிக்கிறோம். இதுதான் கோட்பாடு. புரிச்சுக்க.
அண்ணன் வந்து உங்களுக்கு ராஜ்யம் அரசு பேரரசை பிரித்து தரல, பரம்பரை பரம்பரை நம்ம பாட்டன் முப்பாட்டன் சொத்தை உங்களுக்கு பிரித்து பங்கு விட்டு கொடுக்கல, வேலையை பிரித்து தாங்க, எளிதாக வச்சுக்கிட்டு செய்யுங்க. அண்ணன் இந்த தொகுதியில் நான் இந்த 50 இதை நான் பார்த்துறேன், 50 தம்பி பார்க்கணுன்னு அண்ணன் நாங்கள் பிரிச்சுக்கிறேன்னு அழகாக ஒற்றுமையாக கூடி பேசும்போது சின்ன மச்சான் எவ்வளோட எத்தனை பேரை செஞ்சுருக்காங்க அவங்கள பொறுப்பு போடுறா தம்பி, வாங்க தம்பி, நம்ம கட்சிக்கு வாங்க தம்பி, பொறுப்பு போடுற தம்பி, வாங்க தம்பி, அப்படி கொண்டு அவன் அப்படியே இந்த பாகிஸ்தான் இந்தியா எல்லையில் அந்த 2 ராணுவ வீரனை முறைச்சிக்கிற மாதிரியே அக்கில் நட்சத்திரம் அண்ணன் பிரபு கார்த்திக் மாதிரியே முறைச்சிக்க தெரியாது. இன்சொல் இரும்பு கதவையும் திறக்குங்கிறான். புன்னகை செய், புன்னகை செய், எதிரியும் உனக்கு நண்பனாயிடுவான். அதை நல்லா கவனிச்சுக்க. சேகுவாராட்ட போய் கேட்குறாங்க, சேகுவாரா எனக்கு பெரும் துரோகத்தை செஞ்சுட்டானே இவன், அவனுக்கு நான் என்ன செய்ய? அவன் புன்னகை செய் நண்பாங்கிறான். எவ்வளவு பெரிய துரோகியா இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டு போயிட்டாரா. கட்சியை 2ஆ பிரிக்கிறது, உடைக்கிறது, கைப்பற்றுறது, கட்சி என் கையில் இல்லை, கட்சி என் சட்ட பையில இல்லை, கட்சி என் சிந்தனைக்குள்ள என் மூளைக்குள்ள இருக்கு. அதை ஒன்றுன்னு இருந்தது. ஏன்னா என்னுடைய எண்ணம், என்னுடைய சிந்தனை, என்னுடைய செயலாற்றல் தான் கட்சி. அதை நான் எனக்கு இல்லை, பல லட்சக்கணக்கான என் கட்சி பிள்ளை தம்பி தங்கிட்ட பிரித்து கொடுத்துட்டேன். போய் கொண்டு போயிட்டே இரு போ. வள்ளலார் என்கிற பெருந்தகை சொல்கிறார், ஒரு விளக்கு, ஒரு விளக்கு இன்னொரு விளக்கை ஏற்றுவதால் இந்த விளக்குக்கு எந்த இழப்பும் இல்லை. ஆனால் வெளிச்சம் பன்மடங்காக பெருகிக்கொண்டே போகுது. நீ ஒரு விளக்கு, ஒரு விளக்கை ஏற்று, அது நீ ஏற்றி இந்த விளக்கிற்கு பெருமைதானே ஒழிய சிறுமை அல்ல, இழப்பல்ல. அதனால் உன்னை போல பல்லாயிரக்கணக்கான மானமும் இன உணர்வும் வீரம் கொண்ட இளைய பிள்ளைகளை படையில் சேரு, படையை பெருக்கு. சும்மா அவன் வசதியானவனா இருக்கானே, காரில் வந்து இறங்குறானே, கையில் பிரேஸ்லெட்டு, கழுத்தில் சங்கிலி, ஒரு வேலை கூட்டத்துக்கு 2000 3000 கொடுத்து கட்சியை அவன் கைப்பற்றிடுவானோ, இந்த எண்ணத்தை முதல்ல கைவிடு. இதே கடைசி வரைக்கும் பிச்சைக்கார கட்சியாக இருந்து செத்து போவோம். ஒரு துண்டறிக்கை அடிக்கவாது காசு கொடுக்கறதுக்கு 4 பேரை வச்சுக்க. காருக்கு பெட்ரோல் தம்பி வாரியாடா, 7 பேர் போகிறோம்டா, ஒரு பெட்ரோல் 2000 ரூபாய்க்கு போட்டு விட்றா, போடுறதுக்கு ஒரு தம்பி தங்கச்சியில் வச்சுக்க. எல்லாத்துக்கும் உண்டியில் எழுத முடியாது. இப்போவே திறன்நிதி திரட்சின்னு நம்மளை கேள்வி பண்ணுறான். எழுதுனவெல்லாம் எந்த ஐயோக்கு போய் எடுத்து வை, அவன் வீட்டு வாசல அண்ணனே வாரேன், போய் உண்டியில் எழுதுவோம், காசு விட்றா. நீ தானே சொன்ன திறன்நிதி திரட்சின்னு. வேலை செய்யணும், விட்டுறக்கூடாது. நான் மறுபடியும் சந்திப்பேன். வட சென்னையை சந்திப்பேன், மத்திய சென்னை சந்திப்பேன், காஞ்சிபுரத்தை சந்திப்பேன், அப்புறம் ஒவ்வொரு மாவட்டமாக சந்திப்பேன். புரியுதா? இப்படி சந்திச்சுக்கிட்டு தேர்தல் வந்துடும், சந்தியில் தான் நிற்பேன். அதனால நீங்க கொஞ்சம் வேலையை செய்யுங்க, அண்ணனுடைய வேலையை பிரித்து செய்யுங்க. முன்னணி தளபதிகளெல்லாம் வர சொன்னதுக்கு தான். அதை பார்த்துக்கிட்டு வேலையை செய்யுங்க. தயவு செய்து விட்டுறாதியா. நல்லா இருப்பிய. புரட்சி வெல்லட்டும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாகவும் இலக்கை வென்றாகவும் நாம் தமிழர்.